ஆபிரகாமுடைய பயணம் 12வது பயணம், ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன், அதாவது தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளுகிற அந்த பயணம். இதற்கு அடிப்படையாக நாம் கவனித்த வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 22:19. ஆபிரகாம் பெயர்செபாவில் குடியிருந்தான். அதை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய 12வது பயணம், அதாவது தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படுகின்ற பயணம். இதற்கு நாம் எடுக்கின்ற சங்கீதம் 131, Psalm 131. சங்கீதம் 131 தான் நாம் இதற்கு சமமாக இல்லை இதற்கு இணையான சங்கீதமாக நாம் கவனிக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், யெகோவா ஈரே என்றால் அர்த்தம் என்ன? God will provide. தேவன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். God will provide. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவர். அப்படி தேவன் நம் தேவைகளை சந்திப்பார்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டா என்ன ஆயிடும் சொன்னா, ஒரு ஆவிக்குரிய அமைதி வந்துடும். அதாவது இந்த ஜேர்னி ஆஃப் அந்த ப்ரொவிஷன்ல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன? God will provide. நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ எல்லாவற்றையும் யார் சந்திப்பாங்க? கர்த்தர் சந்திப்பார். அந்த உணர்வு நமக்கு வந்துட்டா என்ன ஆயிடும் தெரியுங்களா? ஒரு ஆவிக்குரிய ஒரு அமைதி நமக்கு வந்துடும். என்ன வந்துடும்? இது ரிசல்ட் என்னன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். இன்னைக்கு தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்ற உணர்வு நமக்கு அடிக்கடி இல்லாமல் போகிறதுனால தான் ஒரு ஆவிக்குரிய அமைதியின்மையை நாம் சந்திக்கிறோம். அடிக்கடி நம்ம ஸ்பிரிட்ல ஏன் டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அந்த தீவிரமா பிரச்சனை வரும்போது எல்லாருக்குமே நல்ல மெச்சூரிட்டி இன்னைக்கு இருக்கு ஆவிக்கிற உலகத்துல. குறிப்பாக ஊழியம் செய்யற கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குது. ஆனால் அந்த ஒரு நெருக்கடியான நேரம் வரும்போது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கு மேல போனா they lose their hope. நம்பிக்கை இழக்க காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த நேரம் நெருங்கி வர என்ன ஆகும் தெரியும்? ஒருவேளை சந்திக்காம போயிட்டா, God will provide. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஈரே. ஆனா முதல்ல ஆபிரகாமுக்கு இருந்த அறிவு என்ன? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா இப்போ அவருக்கு என்ன அறிவு வந்துட்டு? யெகோவா ஈரே. அப்படின்னா அவர் யாரு? தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாருங்கிற அந்த அறிவு அவருக்கு வந்துருச்சு. அது வந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடுவாங்களா, அறிவை கடந்த தெய்வீக அன்புன்னு பாடுவார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆட, அந்த பாட்டுல கடைசியில அறிவை கிடைந்த தெய்வீக அன்புன்னு பாடுவார். அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும் போட்டிருக்கு இல்லையா? அந்த ரெஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட்ல நாம் நிலைத்திருந்தால். எல்லாருக்குமே இந்த அறிவு இருக்குது, தேவன் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா அந்த பார்த்து கொள்ளுகிற நேரம் வரைக்கும் ஒரு சின்ன டயலமா வந்துட்டே இருக்கும். ஒருவேளை பார்க்காம விட்டாருன்னா, ஒருவேளை கொடுக்காம விட்டாருன்னா, அந்த எண்ணம் வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும், ஒரு அமைதியின்மை நமக்கு வந்துடுது. இந்த பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். God will provide. தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டா, அடுத்தது ரிசல்ட் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய அமைதி நமக்கு வந்துடும். அந்த ஆவிக்குரிய அமைதி வந்துட்டா எது இருந்தாலும் இல்லைனாலும் சரிதான், என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம். ஆபகுக் பாடுறார் இல்லையா, எது இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தருக்குள் அந்த மகிழ்ச்சியா இருப்ப. தேவனுக்குள் லட்சுமி தேவனுக்குள் களி கூடுதல் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் இருக்கும். சந்தோஷம் என்றால் மெட்டீரியலை சார்ந்தது. சங்கீதம் 4:7, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் பெருகி இருந்த காலத்தில் சந்தோஷம். இப்ப சந்தோஷம் எப்போ வரும்? மெட்டீரியல் தான் இருந்தா சந்தோஷம் வரும். அது இருந்தாலும் இல்லாமல் போனதுன்னு சொன்னா மகிழ்ச்சி, ஜாய். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் தெரியுங்களா, அது என்ன? ரிஜாய்சிங். அதாவது அக்களிப்பு அல்லது அதுல களி கூறுகின்ற அனுபவத்துக்கு வந்துருவோம் இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ஐடியா இருக்குது. கர்த்தர், அவரை விட்டு நமக்கு வேற யாரு? அவர் தான் நமக்கு எல்லாம். ஆனாலும் அந்த தீவிரங்கள் தாக்கும் போது நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா, இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷனை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும். ஏன்னா பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ற நாம பரலோக பயணிகளாக இருக்கும்போது என்ன உண்டாகும்னா, தேவைகள் வருது எல்லாம். அந்த சங்கீதத்தில் நமக்கு தெரியும், சங்கீதம் 84 என்னது? கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்துதான் நீரூட்டாக்கி கொண்டார்கள்.
அப்படின்னா என்ன வரும்? பரலோகத்தை நோக்கி நடந்தாலும் அவருடைய அவரிலே பலன் கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் சரிதான், என்ன உண்டாகும்? அந்த கண்ணீரின் பயணம் வாழ்க்கையில் வராமல் இருக்காது. அது வரும்போது தேவன் தேவைகளை சந்திப்பார். சந்தித்தால் எனக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு பெரிய ரெஸ்ட் எனக்கு வந்துடும். இதைத்தான் சங்கீதம் 131:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 131:1 வாசிங்க. Psalm 131 and verse 1. சங்கீதம் கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும். எப்படின்னா முதலாவது என்ன வந்துடும் தெரியுங்களா? தேவனின் தேவையை சந்திப்பார் என்று சொல்லும்போது நமக்கு என்ன வந்துடும் தெரியுங்களா? அந்த சங்கீதம் 131 வாசிக்கிறோம், என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. எப்போ தேவன் என் தேவைகளை சந்திப்பார்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்துருத்தோ அப்போ என்ன வரும்? ஒரு ஆவிக்குரிய அமைதி நம்ம வாழ்க்கையில வந்துட்டுனா அப்போ என்ன முடிவுக்கு வந்துடும் தெரியுங்களா? நாம் என்ன செய்ய மாட்டோம்? இருமாப்பாய் எந்த காரியத்தையும் சிந்திக்க மாட்டோம். ஏன்னா ஆவிக்குரிய அமைதியினுடைய முதல் எப்படி என்ன தெரியுங்களா? அந்த நம்மை குறித்து ரொம்ப உயர்வாக, நம்மை குறித்து ரொம்ப பெரிய ஆளு நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணத்துக்குள்ள வரமாட்டோம். இருமாப்பு வராது. ரெண்டாவது போட்டிருக்குது, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. வழக்கமா உங்களுக்கு தெரியும், நாம கர்த்தர்ட்ட கேட்கறதெல்லாம் என்ன சொல்றாங்க? திங்க் ஹாய் அப்படின்றாங்க. உயர்வாகவே சிந்திங்க, உயர்வாகவே கர்த்தர்ட்ட கேளுங்க. ஸோ இது தவறு இல்லை. ஆனால் அவருடைய சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, இப்ப நம்முடைய விருப்பம் ஒன்று இருக்குது. உதாரணமாக பைபிள்ல 32,000 மேல வாக்கு தத்தங்கள் இருக்கு. எல்லாமே யாருக்கு தான்? நமக்கு தான். ஆனால் உதாரணமா ஆபிரகாம் எடுத்துக்கிட்டா, அந்த கானான் நாடு முழுவதும் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்தார் இல்லையா? ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல? அதுல ஒரு வீட்டை கட்டலன்னு போட்டிருக்கல. என்ன பண்ணானா, அவன் கூடாரங்கள்ல வசித்து வந்தான். யாரோடு? ஆபிரகாம். அதுக்கு வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரராகி ஈசாக்கு யாக்கோபோடு கூட எங்க இருந்தானா? என்ன சொல்ல போனா, ஆபிரகாம் 100 வயதான போது ஈசாக்கு போயிட்டார் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 175 வயசு வரைக்கும் ஆபிரகாம் சாகுறாரு. அப்ப 75 வருஷமும் யார் கூட இருந்திருக்கிறாரு? ஈசா கூட இருந்திருக்கிறாரு. அடுத்தது ஒரு 15 ஆண்டுகள் யாரோட இருந்திருப்பாரு? யாக்கோபோடு இருந்திருக்கிறாரு. ஈசாக்கு 60 வயசு இருக்கும்போது யாக்கோபு பிறக்கிறான். 175 சாகுறாருன்னு சொன்னா ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றவர் 175 வருஷம் அவர் கூடாரத்தில் இருக்கிறாரு. கூட யாரோடு? வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாகிய ஈசாக்கோடு 75 வருஷம் இருக்கிறாரு. அவனுடைய மகனாகி யாக்கோபோடும் 15 வருஷம் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன தோணல? ஒரு வீடு கட்டணும்னு தோண மாட்டேன் பாருங்களேன். அவருக்கு என்ன தோணல? ஒரு வீடு கட்டணும்னு தோணல. இப்ப நமக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு வீடு வேணும்னு ஒன்றை எல்லாருக்கும் என்ன வருது இல்லையா? ஒன்று என்ன பண்ணுவோம்? கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், அப்படி ஒரு வசனம் இருக்கு. நீ நடாத தோட்டத்தை சாப்பிடுவ, நீ வெட்டாத கிணத்து தனியா குடிப்ப, இப்படிலாம் இருக்கு இல்லையா? ஒன்று நமக்கு என்ன தோணும்? உடனே அவர் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ நேச்சுரலாக நமக்கு என்ன இன்டென்ஷன் வரும்? we have to claim it or we have to inherit it. ஸோ இது தப்பு இல்லை. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன சொல்லுவா தெரியுங்களா? தேவனே, ஒரு கொள்ளை நோய், ஒரு பஞ்சம், ஒரு யுத்தம் வந்தால் நீ என்ன செய்யணும்? ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணா பரலோகத்திலிருந்து நீங்க கேட்டு என்ன செய்யணும்? அவங்களுக்கு பதில் அளிக்கணும், அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா? இதை யார் பயன்படுத்துவாங்கன்னா யோசபாத் பயன்படுத்துவார். யோசபாத் விரோதம் யுத்தங்கள் வரும்போது என்ன பண்ணுவா தெரியுங்களா? எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களே இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணா, அப்போ அவர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்றாரு. ஆனா அதே நேரத்தில் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல சூனேமி ஆள்கிட்ட எலிசா சொல்லுவார், கர்த்தர் தேசத்தில் பஞ்சத்தை வருவிப்பார், அப்படி 7 வருஷம் இருக்கும். அப்படி சொல்லும் போது அவ என்ன பண்ணல பாருங்க, உடனே கிளைம் பண்ணல பாருங்களேன். அந்த அம்மா எதை கிளைம் பண்ணல? புரியுதா உங்களுக்கு? சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன பண்ணாரு? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு, பரலோகத்து தேவனே உம்மை நோக்கி கூப்பிட்டா நீங்க வானத்திலிருந்து ஜெபத்துக்கு கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். அப்படின்னா if it is a promise, we have all the right to claim it. ஒரு வாக்குத்தத்தம் என்றால் நமக்கு என்ன இருக்குது? எல்லா உரிமையும் இருக்கு நமக்கு எடுத்துக்கொள்வதற்கு. ஸோ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொண்டு பயன்பெற்று இருக்காங்க. ஆனா ஒரு பரிசுத்தவாட்டி அதை பயன்படுத்தல. அந்த சூனேமியால் என்ன பண்ணல? பஞ்சம் வரும்னு சொன்ன உடனே அதான் ஞாபகம் வரணும்ல, வாக்குத்தத்தம் இருக்குத, ஒரு பஞ்சம், ஒரு கொள்ளை நோய், ஒரு யுத்தம் வந்தா இப்படி கேளுன்னு கேட்கலையே. மாற என்ன பண்ணா தெரியுங்களா? she obeyed the will of God.
தேவ மனுஷன் சொன்னான், கர்த்தர் தேசத்தில் 7 வருஷம் பஞ்சத்தை வருவிப்பார். உடனே என்ன பண்ணா, அவள் தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போய் 7 வருஷம் பெலிஸ்தர் தேசத்தில் சஞ்சரித்தாள்னு போட்டிருக்குது. அப்படியானால் வாக்குத்தத்தம் என்றால் உடனே நமக்கு என்ன தோணுது? கிளைம் பண்ணணும். ஆனால் ஆபிரகாம் கிளைம் பண்ணலையே. ஆபிரகாம் கிளைம் பண்ணலையே. வாக்குத்தத்த அந்த கானான் நாடே அவருக்கு தான் சொந்தம். ஆனா அந்த கானான் நாட்டில் என்ன பண்ணலையா? அவரு கூடாரத்துல வசித்தாராம். அத்திபாரம் உள்ள ஒரு வீட்டை கட்டலை. ஏன்னா அத்திபாரம் உள்ள நகரத்தை கர்த்தர் மேல கட்டி வைத்திருக்கிறார். சோ அதை நோக்கி போகிறதுனால அவன் என்ன பண்ணல? இதை கிளைம் பண்ணல. பாருங்களேன், ஏன் தெரியுங்களா? he has spiritual rest. அவனுக்கு என்ன கிடைத்து விட்டது? my lord will provide. என் தேவன் தேவைகளை சந்திப்பார். அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணி தெரியுங்களா? அவனுக்கு ப்ராமிஸ் அவனுக்கு தான். வாக்குத்தத்தங்கள் சொல்ல போனா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தான் இயேசுவின் மூலமா நமக்கு ஆமென்றும் ஆமென் என்று வருகிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரராகிய ஆபிரகாம் என்ன பண்ணல? அதை கிளைம் பண்ணல. பாருங்களேன், ஏன் கிளைம் பண்ணலன்னா அவன் எதை நம்பி? அவனுக்கு என்ன வந்துட்டு? மை லார்ட் வில் ப்ரொவைட். என்னுடைய எளிமையான கருத்து, என்னுடைய ரொம்ப ரொம்ப எளிமையான கருத்து, சொந்த வீடு இல்லாம நீங்க வாடகை வீட்டுல இருந்தா பாக்கியவான்கள். ஒரு வீடு வாடகை வீடு, ஒரு வீடு வாடகை மாத்தணும்னா படுற பாடு, எதை தூக்குறது எதை போடுறதுங்களே பெரிய சண்டை, இது ஒரு யுத்தக்கிழமை நடக்கும் வீட்டுல. அதே மாதிரி நிறைய பொருள் வீணாவது டேமேஜ் ஆகிறதான அந்த வீடு ஷிப் பண்ணும்போது தான். இதெல்லாம் ஹேண்டிகேப்ஸ் இருக்குது. 10 மணிக்கு மேலே கேட்டை மூடிடுவேன், அப்புறம் நீ தான் சாக்கடை தள்ளணும், நீ தான் கோலம் போடணும், எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் வீடு சொந்தமா வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு தெரியுங்களா, நீ சாகிற வரைக்கும் பாடுபடணும். வீடு சொந்த வீடா இருந்தால் ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறதுக்கு முதல்ல போய் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். டேக்ஸ் கட்டுறீங்க, அந்த கவர்மெண்ட் போட்டுக்காந்துறீங்களே சட்டம், இவ்வளவு சதுரடிக்கு இவ்வளவு வாடகைன்னு, அட எந்த பரிசுத்தமான மேக்சிமம் கொடுக்கறது இல்லை. அதான் இப்ப நம்ம அத்தனை ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா கொடுக்குறோமோன்னு பார்த்தா இல்ல, அங்க யாராவது பிலீவர் இருக்கிறான்னு பார்ப்போம் கொஞ்சம் குறைச்சி போடுறதுக்கு. இல்லைன்னா எவனா துட்டு வாங்குற ஆள் எவனா இருக்கிறான்னு பார்த்து அதுக்கு என்ன பண்ணுவோம்? குறைச்சி போட்டதானே வழி தேடுறோம். கட்டுறோம், அப்கோர்ஸ், ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் கட்டுறேன் 6 மாசத்துக்கு ஒரு முறை, நான் ரெகுலரா கட்டுறேன். அசோக் லேலன்ல நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த வீடு ஒன்று தான். ஆனால் உண்மையிலே இப்போ வருத்தப்படுறேன், ஏன் ஆண்டவரே இந்த வீட்டை கொடுத்தீங்க? வீடு இல்லைன்னு நிம்மதியாக வாடகை வீடு பரதேசி மாதிரி கையை தட்டிங்கன்னா சுற்றிட்டு இருந்திருப்பேன். போனா அப்படி இப்போ செத்தா கூட எவனுக்கு விட்டு போகிறதுன்னு பெரிய தலைவலிப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சொந்த வீடு வாடகை வீட்டில் இருக்கிற நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருக்குது. ஒரு வீடை மெயின்டைன் பண்ணி பாருங்க, நல்ல கவனிங்க. ஒழுகாத ஒரே ஒரு டேப்பாவது வீட்டில் இருக்குதா பாருங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்று அந்த தண்ணி வர இடத்துல ஒழுகும், சொட்டு சொட்டா விழும். இல்லைன்னா அந்த ஜாயின் பண்ணதை நூலெல்லாம் போட்டு சுற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒழுகும். ஒழுகாத ஒன்றும் கிடையாது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் பாத்ரூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரியுங்களா, அதை விட மோசமானது வேற ஒன்றுமே கிடையாது உலகத்தில். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? என் ஆண்டவர் எனக்கு எங்க கட்டுறாரு வீடு? ஒரு நகரத்தையே கட்டுறாரு. அப்புறம் நான் ஏன் இங்க வீட்டை கட்டணும்னு தான் பாருங்க. அப்படின்னா ஏன் தெரியுங்களா? அவனுக்கு என்ன வந்துட்டு, மை லார்ட் வில் ப்ரொவைட், ஹி இஸ் மை ஜெகோவா ஜீரே. அந்த எண்ணம் வந்து என்ன தெரியுங்களா, அவனுக்கு ஆவியில என்ன ஒரு ஓய்வு வந்துட்டு, ஒரு அமைதி வந்துட்டு. அந்த அமைதி வந்து நம்ம எதை தேடுறது தெரியுங்களா? அவன் சொந்த வீடு வேணும். இல்லைன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சு, நம்ம ஏற்கனவே கவனித்தோம் அந்த இதுக்கு அடுத்த ஜேர்னி ஆஃப் டியர்ஸ், கண்ணீரின் பயணம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த கண்ணீரின் பயணத்தில் பார்த்தீங்கன்னா கானான் நாடு முழுதும் அவருக்கு சொந்தம். ஆனால் அந்த கல்லற பூமியை காசு கொடுத்து வாங்கியிருக்கான் பாருங்களேன். ஆமா, நாடே யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு தான் சொந்தம். ஆனால் அதில் அந்த கல்லற பூமி ஹெப்ரோன் என்ன பண்றான்? நீ எடுத்து சும்மா எடுத்துக்கொண்டு கொடுக்குறான். இவனுக்கு ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்ததை ஒரு மனுஷன் என்ன பண்றான்? திருப்பி சும்மா கொடுக்குறான். ஆனா இவன் அக்செப்ட் பண்ணல பாருங்களேன். காசு கொடுத்தா வாங்க வேண்டாம் பாருங்களேன். அவன் இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பல. ஏன் தெரியுங்களா? அவனுடைய ஆவியில் ஒரு பெரிய அமைதி வந்துச்சு அவனுக்கு, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். எனக்கு ஆவிக்கிற உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள முக்கியமான பாடம் என்ன? வாக்குத்தத்தங்களை சொந்தப்படுத்தணும், தவறு இல்லை, அது நம்ம உரிமைதான், கர்த்தர் நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதை விட மேலான அடுத்தபடி என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய அமைதி. எனக்கு தேவைன்னா கொடுப்பாரு, தேவையில்லைன்னா கொடுக்க மாட்டார், அவ்வளவுதான். பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம் இல்லையா? அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்படின்னா எனக்கு எது நன்மையோ அதை கொடுக்காம இருக்க மாட்டார்ல. நன்மையானது தேவன் செய்ய மாட்டாரா? வழங்காதிரார். எனக்கு அது நன்மைன்னா கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. அது எப்போ வரும்னா,
நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது வரதில்லை. ஆவிக்குரிய அமைதி வந்தால் அது வந்துடும். ஆவிக்குரிய அமைதி. இப்போ எனக்கு ஒரு கார் கண்டிப்பாக அவசியம். ஒரு கார் ரொம்ப தேவை. நேற்று நைட்டு ஒரு தம்பி வந்தான், ஊழியத்தில் இருக்க தம்பி தான். அவன் வந்துட்டு அவருடைய வண்டி ஏதோ பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன், ஏன் வண்டியை நாளைக்கு எடுத்துக்கப்பா, ஏன்னா நாளைக்கு நான் இங்கே மன்னூர்பேட்டு தான் போகிறேன், நான் காரில் தான் போவேன். அது சொன்னேன், ஐயா நீங்கள் வாங்குற காணிக்க மொத்தத்தையும் காருக்கே கொடுத்துருவீங்க போல இருக்குண்ணா, அட்லீஸ்ட் அதுக்குள்ளேயாவது நிற்கிற, அது சந்தோஷப்படு. அதுக்கு மேலே கையிலேருந்து கொடுக்காத அளவுக்கு கர்த்தர் காணிக்கையாவது இந்த அளவுக்கு கொடுக்குறாள், அதுக்கு சந்தோஷப்பட வேண்டாமா? கார் உண்மையிலே ஐ எம் பேட்லி இன் நீட். ஆனால் அதோட காரை கேட்கணுங்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல. ஏன்னா அது தேவைன்னா கொடுப்பாரு, அவ்வளவுதான். எனக்கு தேவைன்னா கொடுப்பாரு, தேவையில்லைன்னா காணியை கொடுப்பாரு, நான் வாடகை காரில் வந்துட்டே இருப்பேன், அவ்வளவுதான். சரி, இது ஒன்றும் பெரிய அப்படி மைண்ட் பாதரிங் விஷயம் இல்லை. மூளையை அப்படியே போட்டு கசக்கி குலுக்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவை ஒன்று, நமக்கு தேவை இருக்கு. இன்னொன்று வந்து ஒன்று அத்தியாவசியம், எசென்ஷியல். அடுத்தது என்ன? நம்முடைய ஆசைகள் இருக்கு. ஆசைகள் எல்லாம் கத்த கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க கூடாது. தேவைகளை கண்டிப்பா கத்திரிப்பா கொடுப்பாரு. அப்படின்னா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், மை ஜெகோவா ஜீரே. அப்புறம் நான் எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு ஏன் அவர் உயிரை வாங்கிட்டு இருக்கணும்? ஆனா ஒண்ணு செய்யணும், என்னுடைய தேவையை அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா எனக்கு இதுக்கு தேவை. பைபாஸ் ரோட்ல கார்ல வரும்போது சொல்லு, அப்பா எனக்கு ஒரு கார் வேணும். கொடுத்து விடும் ஆண்டவரே, கிளைம் பண்ணு அப்படிலாம் கேட்கறது இல்லை. Let my father know what is my need. அப்படிதான் இந்த பிலிப்பியர் 4:6 சொல்லுது. அடுத்தவங்க கார்ல கை வச்சு கிளைம் பண்ண கூடாதுன்ற ஆளு. கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு தேவைன்னா கண்டிப்பா கொடுக்காம இருக்கவே மாட்டார். நமக்கு நன்மைனா கண்டிப்பா கொடுப்பார். ஒருவேளை நன்மையா இல்ல, நம்ம ஆசையில நம்ம தேவைக்காக என்ன பண்ண கேட்டுக்கொண்டே இருந்தால் கர்த்தர் கொடுத்த நாளைக்கு அது வேதனையை உண்டாக்குமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட என்ன இருக்காது? வேதனை இருக்காது. ஆனால் இன்னைக்கு ஒரு காரையோ ஒரு வீட்டையோ ஒரு குழந்தையோ இல்லைன்னா ஒரு வேலையோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனை அவஸ்தைப்படுறாங்க ஆளுங்க, எத்தனை துன்பப்படுகிறார்கள். அதனால இது ஒன்று நமக்கு இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய அமைதி நமக்கு வேணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் நமக்கு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த சங்கீதம் 131 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவோம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுவது இல்லை. அப்படி என்ன ஆயிடும் தெரியுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் வந்துடும். இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சங்கீதம் 131. அதுல முதல் கருத்து என்ன தெரியுங்களா? டோன்ட் எக்ஸால்ட் யுவர்செல்ஃப். உன்னையே நீ என்ன பண்ணாத, உயர்த்தி கொள்ளாத. அது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? மிக அற்புதமானது. என் இதயம் இருமாப்புள்ளதில்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. ஆனா நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்? எய்ம் ஹை, திங்க் ஹை. நம்ம அப்துல் கலாம் ஒரு ஆள் சொல்றாங்களே, கனவு காணுங்கள். ஓகே, அது தப்பு இல்லை, அது விஷன் என்று சொல்லுகிறார்கள் நிறைய பேர். அது விஷனா இருக்கட்டும். ஆனா கனவு காண்றதுல பிரயோஜனம் இல்லை, அது செயல்படுத்தினாதான் பிரயோஜனம். உயர்வாக சிந்தித்துக் கொண்டு அப்படியே வீட்டில் கையை கால கட்டி உட்கார்ந்தா வராது. உயர்வாக சிந்திக்கும் போது என்ன பண்ணணும்? உயர்வாக செயல்படவும் சொல்லணும் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேத்தரின் என்ற ஒரு கத்தோலிக்க செயின்ட், ஒரு கேத்தலிக் நன். அந்த அம்மா பேரு செயின்ட் கேத்தரின். அவங்களுடைய டெத் பெட்ல அவங்க சொன்னதாக அவங்களுடைய வரலாற்றையும் எழுதுறாங்க. அந்த அம்மா கடைசி ஜெபம் என்னன்னா, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாங்க. மரணத்தின் தருவாயில சொல்றாங்க, ஆண்டவரே, கடந்த 35 ஆண்டுகள் என்னுடைய தேவைக்காக எதையும் நான் உங்கள்ட்ட கேட்டதில்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கேத்தலிக், ஒரு நன், கடந்த 35 வருஷம் ஒரே ஒரு சின்ன ஒரு குண்டூசியை கொடுங்க ஆண்டவரே, இல்லைன்னா ஒரு பின் கொடுங்க ஆண்டவரேன்னு கூட கேட்டது இல்லையா? 35 ஆண்டுகள். அதுக்கு அத்தனை தெரியுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் இருந்திருப்பாரு அந்த அம்மாவுக்கு. எனக்கு தேவைன்னா அப்பா கொடுப்பாரு, தேவையில்லைன்னா கொடுக்க மாட்டாரு, அவ்வளவுதானே. ஸோ எவ்வளவு சிம்பிளா அந்த காரியத்தை டீல் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்க போகும்போது ஒரு பெரிய அஜெண்டா, ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். இதை கொடும், அதை விடும், இதை எடும், அதை விடும், டும்முல எத்தனை வச்சிருக்கிறோம் நாம. இன்னைக்கு நாம் ஒண்ணு தெரியணும், அந்த பரலோக பயணத்துல போறவங்களுக்கு தெரிய வேண்டிய 12வது படி என்ன? இட்ஸ் a journey of provision. என்னுடைய நடை எப்படி, என்னுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம்? என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற பயணம். கர்த்தர் எனக்கு யெகோவா ஈரேயாக இருக்கிற ஒரு பயணம். அந்த பயணத்தில் இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்காம இருக்கவே மாட்டார்.
மாத்திரமல்ல, எனக்கு என்ன வந்துடும், ஒரு ஆவிக்குரிய அமைதி வந்துடும். இதுக்கு இந்த ஆவிக்குரிய அந்த அமைதிக்கு எதிரானதுங்களா செல்ஃப் எக்ஸால்டேஷன். அந்த சங்கீதம் 131:1 அதுதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அப்படி என்ன பண்றாதுங்களா, அந்த தன்னைத்தான உயர்த்தி கொள்ளுகிற அனுபவம் இல்லை. எப்போ ஒரு ஆவிக்குரிய அமைதி நமக்கு வருதோ அப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா, நாம என்ன செய்ய மாட்டோம், உயர்த்தி கொள்ள மாட்டோம். ஸோ இன்னொரு ஊழியக்காரனை பார்க்குறோம், இன்னொரு தேவனுடைய பிள்ளையை பார்க்குறோம், இன்னொரு சபையை பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், நமக்கு கொடுக்கக்கூடாதா? ஒரு பெரிய தேவ மனிதன், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய தேவ மனிதன், அவரை ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் இன்னொரு நகரத்தில் ஒரு பெரிய சபையை கட்டிட்டு அந்த சபையை டெடிகேட் பண்ணது கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இவர் அங்கே போய் அந்த டெடிகேட் பண்ணிட்டு வந்துட்டு அவருடைய ஊருக்கு வந்து பேசும்போது சொன்னார், இயேசுநாதர் அட்ரஸ் மாறி அந்த ஊருக்கு போயிட்டார் போல இருக்குது. ஏன்னா இவருக்கு சபை கட்ட முடியாம பாடுபட்டு இருக்காரு, பெரிய தேவ மனுஷன். அங்க கட்டினது சாதாரண ஆளுங்க, இப்பதான் ஊழியத்துக்கு வந்தாங்க, ஒரு பெரிய ஆலயத்தை கோடிக்கணக்கு செலவு கட்டாங்க. இவருக்கு அது அந்த கடுப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. என்ன சொல்லிட்டாரு, இயேசுநாதர் அட்ரஸ் மாறி போயிட்டாராம். அது கத்த என்ன, நான் இவ்வளவு பெரிய அனுபவம் உள்ளவன், எனக்கு கொடுக்காம நேத்திக்கு வந்து பையனுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன ஆகுனாங்க, இன்டெரக்டா செல்ஃப் எக்ஸால்டேஷன். நம்ம இன்னைக்கு நிறைய யோசிக்கிறோம்ல, நேத்திக்கு வந்தா பைபிளை தூக்கினா இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டா நம்ம கடுப்பு வருது இல்ல? ஹலோ, அது யாருக்கு வரும்? அந்த கரெக்ட் தீக்கு தரிசிகளுக்கு கண்டிப்பா வரும். ஒரு 55-60 வயசு தாண்டி போன என்ன மாதிரி ஆசமே கண்டிப்பா வரும். அது ஏன்னா அது கரெக்ட் தீக்கு தரிசியோட ஆவி. என்ன ஆகுது தெரியுங்களா, நம்ம இவ்வளவு பைபிள் தெரியும், நம்ம இவ்வளவு ஊழியம் பண்றோம், இத்தனை வருஷம் பண்றோம், அவன் வந்து 4 வருஷம் ஆகுது, அவனுக்கு கொடுக்குறான்னா அப்ப என்ன கடுப்பு தானே? அதை எப்படி காட்டுவோம்னா, ஆவிக்குரிய உலகத்துல நேரடியா டம்முன்னு அடிக்க மாட்டோம், இப்படி ஏதாவது நக்கலா கமெண்ட் அடிச்சு வெளிப்படுத்துவோம். என்ன சொல்லலாம், ஏசாவது அட்ரஸ் மாதிரி போயிட்டாராம். ஏசான போஸ்ட்மேன அட்ரஸ் தப்பா மாத்தி கொண்டு கொடுத்து போடுறதுக்கு, ஏசான கூரியர் சர்வீஸ்ல இருக்கிறாரு, தப்பான அட்ரஸ் கொண்டு லெட்டரை கொடுத்துட்டு போறதுக்கு அவருக்கு தெரியாதா யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மை நாம் உயர்த்துறோம் தெரியுங்களா, அதுக்கு அனுபவம் தெரியுங்களா, நமக்கு ஆவிக்குரிய அமைதி இல்லைன்னு அர்த்தம். தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனா, பைபிள் எடுத்தவன் எல்லாம் ஊழியக்காரனான்னு பேசுறோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, நமக்குள்ள இது இருக்குதுன்னு அர்த்தம், இது இல்லைன்னு அர்த்தம். ஆமா, தடி எடுத்தவன் தண்டல்காரனா உனக்கு என்ன வலிக்குது, பைபிள் எடுத்தவன் ஊழியக்காரனா உங்களுக்கு என்ன வலிக்குது? அவரே பார்த்துன்னு உட்கார்ந்துருக்காரு, அப்புறம் உங்களுக்கு என்ன நடுவில்? அப்ப என்னன்னா, அந்த ஆவிக்குரிய அமைதி, தேவன் என்ன சேவையை சந்திப்பார் என்ன வந்தா இது வந்துடும், இது வந்தா இது இருக்காது. அதுதான் சங்கீதக்காரன் சுட்டி காட்டு, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, ஏன்னா எனக்கு பெரிய காரியங்களும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் ஈடுபடுவது இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன, ஐ won't exalt myself, என்னை நான் என்ன செய்ய மாட்டேன், உயர்த்தி கொள்ள மாட்டேன். அதுதான் இந்த பரலோக பயணி கற்றுக்கொள்ள வேண்டிய 12வது பாடம். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், என் தேவைகளை சந்திக்க தேவன் எனக்கு இப்படி இருக்காத போல அவங்களுக்கு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவர் இருக்காருல்ல, அவருக்கு கொடுக்குறாங்கன்னா நான் யாரு? மற்ற 20ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், 1 முதல் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை தோட்ட எஜமான் என்ன பண்றான், காலையிலேருந்து வேலைக்கு காலை நியமித்தான் இல்லையா, காலையில காலையில 6 மணிக்கு 9 மணிக்கு 12 மணி 3 மணி 5 மணி 6வது மணி மாலையில 6 மணிக்கு என்ன பண்றான், அவன் சம்பளத்தை கொடுக்கும் போது கேட்டான் தெரியுங்களா, அவனை எனக்கு சமமாக்கினீரே. செல்ஃப் எக்ஸால்டேஷன் தானே. நான் 12 மணி நேரம் வேலை செய்திருக்கேன், 1 மணி நேரம் வேலை செய்திருக்கிறான், 2 பேருக்கு எப்படி ஒரே சம்பளம் கொடுக்க போச்சு? அப்படி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, நான் தயாளனா இருப்பதனால நீ ஏன்டா வன்கண்ணா மாறுற? ஐ எம் a generous God. உனக்கு குறைக்கலையே, உனக்கு 1 தரேன்னா உன்னை கொடுத்துட்டேன்ல, அவனுக்கு 1 கொடுக்கலாம் 10 கொடுக்கலாம், அது என்னுடைய வேலை, என்னுடையதை எடுத்து எனக்கு கொடுக்க அதிகாரம் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த தேவன் தேவையை சந்திப்பார்னு சொல்லும் போது அடுத்தவனுக்கு என்ன தேவையை சந்திக்கிறார்னு எட்டி பார்க்கிற புத்தி வராது. என் ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார்னு கான்பிடன்ஸ் இருந்தா என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படியோ அதை பற்றி அவங்களுக்கு இருப்பார்ல. எனக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சர்ச்சஸ்ல எல்லாம் என்ன மாதிரி பெருசெல்லாம் சாப்பிட உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வரும்போது கரெக்டா அந்த ஸ்வீட் வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உதாரணமா கேசரின்னு வச்சிங்களேன், அந்த கரண்டியில அந்த உப்பு எடுக்கிற ஸ்பூன் மாதிரி எடுப்பான், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இது பெருசு, இதுக்கு கண்டிப்பா சுகர் இருக்கு, இது கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கே தெரியும்ல, கொஞ்சமா போடும். பக்கத்துல பாத்தீங்கன்னா இருப்பான் ஒரு 32 வயசு ஆளு, ஒரு 110 கிலோ வெயிட்ல இருப்பான், அவனுக்கு மொத்தம் ஒரு கரண்டி அந்த பக்கெட்ல பாதியை கொட்டுவான்ல, அவனுக்குன்னா இவ்வளவு கொடுக்குற, எனக்குன்னா இவ்வளவு கேட்டா உனக்கு இதுவே அதிகம்.
இதையே உன் ஒய்ஃப் பார்த்தானா முதல்ல ஐயான்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள எடுத்து வாயில போடுவியா, அதை விட்டு கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பியா? அவனுக்கு என்ன அவ்வளவு கொடுத்தீர், எனக்கு என்ன இவ்வளவுன்னா, உனக்கு இது கொடுத்ததே அதிகம், மரியாதை எடுத்து கப்புன்னு வாயில போட்டு அமைதியா உட்கார்ந்துரு. பார்த்தா வைக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அடுத்தான கத்த கேட்கிறார், என்னுடையது எனக்கு கொடுக்க உரிமை இல்லையா? நான் தயாள குணமா இருப்பதுனால நீ ஏன் வன்கணனா மாறுற? இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன்ல ஆவிக்குரிய கற்றுக்கொள்ள மிக முக்கியமான பாடம். நெவர் எவர் கம்பேர் எனிபடிஸ் பிளஸிங் வித் யுவர்செல்ஃப். நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு கம்பேர் பண்ணவே கூடாது. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு தெரியாதா? நாம் அவருக்கு எஜமானும் அல்ல, அவருக்கு ஹேண்டில் பண்ற பொருள் நம்முடையதும் அல்ல. அவருடைய பொருள், அவர் தான் எஜமான். அவர் இஸ் ப்ளீசிங் டு கிவ் எனிதிங் டு எனிபடி. யாருக்கு எதை வேணாலும் அவர் கொடுப்பாரு. நாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன் அவனுக்கு அந்த மாலையில் 6 மணிக்கு சொன்ன என்ன, அவன் தன்னை உயர்த்துறான் பாருங்களேன். நான் 12 மணி நேரம் வேலை செய்திருக்கேன். பகலின் வெயில் கஷ்டம், அப்புறம் வேலையோட கஷ்டம், உஷ்ணம் எல்லாத்தையும் தாங்கினேனே. என்ன போய் அவனுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்களே. அவன் 5 மணிக்கு வந்தான், வெயிலே முடிஞ்சு பிறகு வரான். ஸோ சன் செட்டிங் டைம்ல வரான், 1 hour தான் வேலை செய்தான். நான் 12 மணி நேரம் வேலை செய்தேன், ஏன் அவனுக்கு அவ்வளவு கொடுத்தேன்னு கேட்காதுன்னு சொன்னார்ல ஆண்டவர். அவனுக்கு என்ன வேண்டும்? இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் நமக்கு வேணும். இது வந்து விட்டால் என்ன செய்ய மாட்டோம்? நமக்கு கொடுத்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. நான் யோசிப்பேன், நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது இல்லை நான் ரட்சிக்கப்படும் போது நான் என்ன நிலையில இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் எப்படி என்ன வச்சிருக்கிறாரு, இதை யோசித்து பார்க்கும்போது நினைப்பேன், ஆண்டவர் இதுக்கு தகுதியே இல்லை எனக்கு. இதுல நான் யாரை அடுத்தவனை போய் கம்பேர் பண்றதுக்கு? கம்பேர் பண்ண என்ன வருது தெரியுங்களா? பொறாம தான் வரும். அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இவ்வளவு நாள் நம்ம கேட்க நமக்கு தரமாட்டேங்கிறாரு. நம்ம பார்வையில் நம்ம உண்மையா தானே ஊழியம் செய்யறோம், அடுத்தவங்க எல்லாம் தப்பா ஊழியம் பண்ற ஆள் தானே நம்ம பார்வையில. அப்படி என்ன பண்ணுவோம்? அவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அந்த எண்ணம் வருது இல்லையா? அதை தவிர்த்து விட்டால் என்ன செய்ய மாட்டோம்? நம்மை நாமே உயர்த்தி கொள்ள மாட்டோம். அதுதான் சங்கீதம் 31:1 சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. ஆபிரகாம் என்ன ஆச்சுது? ஆதியாகமம் 22:19 அவன் தேவன் சந்திப்பார் என்று பண்ணா, திரும்பி போயிட்டு பேசுவாள், அவன் இருந்து விட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், மை ப்ரொவைடர் இஸ் காட் ஹிம்செல்ஃப். எனக்கு கொடுக்கிறவர் யாரு? எங்க அப்பா தான், வேற எந்த மனிதனும் இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அவருடைய பயணத்தை நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? God will provide. அதனுடைய ரிசல்ட் என்ன? I will have spiritual rest. ஒரு ஆவிக்குரிய அமைதி வந்துடும். அந்த ஆவிக்குரிய அமைதி வந்தால் என்ன செய்ய மாட்டேன்? என்னை நானே உயர்த்த மாட்டேன். அப்படின்னா இது நம்ம உயர்த்துகிறோமாங்கிறதுக்கு ஒரு சின்ன 2-3 வசனங்களை சொல்றேன். நாம் நம்ம உயர்த்துறோமா இல்ல தேவன் கொடுத்தது போதுன்னு உட்கார்ந்துருக்கோமா எளிதாக நாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அது மார்க்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸால்டேஷன். அதாவது நம்மை நாம உயர்த்து வருவதற்கு அடையாளங்கள். செல்ஃப் எக்ஸால்டேஷனோட அந்த அடையாளங்கள் என்ன அடையாளம்? 1 நீதிமொழிகள் 17:19 வாசிங்க. நீதிமொழிகள் 17:19. நீதிமொழிகள் 17:19. வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். வாது பிரியன் யாரா? திரும்பி வாசிக்க தம்பி. வாது பிரியன் பாதக பிரியன். என்ன பிரியனா? பாதகத்தின் மேல ரொம்ப விருப்பம் உள்ள ஆளாம். இந்த ஆர்கியூமெண்ட் பண்றாங்க தெரியுங்களா? இந்த ஆர்கியூமெண்ட் பண்ற வாது பிரியன், வாது என்றால் ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்ல விரும்புறவன் யாருன்னு சொன்னா அவன் யாரு? பாதகம் செய்வதில் விருப்பம் உள்ளவன். அடுத்தது தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். கத்துங்களா? வாசலை உயர்த்தி கட்டினால் என்ன செய்யறானா? they invite disaster to themselves. தங்களை தாளை உயர்த்துறதுக்கு அந்த வாசனம் என்ன சொல்லுது? வாசலை உயர்த்தி கட்டுதல். இது எதை குறிக்கும் என்றால், உங்களுக்கு தெரியும் வழக்கமாக இந்த கோட்டைச்சுவர் இருக்குல்ல, ஊரை சுற்றி கோட்டைச்சுவர் இருக்குது. அதில் என்ன இருக்கும்? பெரிய வாசல் ஒன்று இருக்கும், அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாசல் அதுலேயே இருக்கும். கேட்லேயே ஒரு கேட் இருக்கும். ஆங்கிலத்தில் அதுக்கு விக்கெட் கேட்பாங்க, தமிழில் அதுக்கு பேர் திட்டி வாசல். பெரியது திட்டினா திட்டுற வாசல் இல்லை, திட்டி வாசல். திட்டு வாசல் அல்ல, அது என்ன வாசல்? திட்டி என்றால் என்னன்னா பெரிய டோர் இப்படி இருக்கும். ஸோ இது காம்பவுண்ட் வால் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னு சொன்னா இங்கே ஒரு கோட்டை, இந்த கதவு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் என்ன இருக்கும்னா இங்கே ஒரு சின்ன கதவு இருக்கும் உள்ள. என்ன ஆகும்னா ராணுவம் போகும்போது இல்லை நிறைய கும்பல் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேட்டை திறப்பாங்க. காலையில் 6 மணிக்கு திறந்தாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மூடிடுவாங்க. மூடின பிறகு என்ன ஆகும்னா இந்த சின்ன கேட்டை தான் திறப்பாங்க. ஏன் அப்படி திறக்கிறாங்க அப்படின்னா,
இந்த உங்களுக்கு தெரியும், இந்த பைபிள்ல தண்டுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தா தெரியுங்களா? தண்டுன்னா என்ன? அந்த கீரை தண்டு இல்ல. தண்டுனா என்னன்னா அதுக்கு பேண்ட், இந்த ஆங்கில BAND பேண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்துவான். அதாவது இர்ரெகுலர் ஆர்மி. தண்டு என்பது ஆர்மி இல்ல. உதாரணமாக தாவீதோட 600 பேர் தான் தெரியுங்களா? அவன் ராணுவம் கிடையாது. ஏன்னா கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஓடி வந்தவன், தூக்கு போடுறதுக்கு கயிறு போட்டு தூக்கு கழுத்துல இருக்காம கயிறு இருந்து கீழே விழுந்தவன், அப்புறம் வீட்டில் சண்டை போட்டு வீடு விட்டு ஓடி வந்தவன். இவன் தான் ராணுவ தாவீதோட ராணுவம் யாரு? இவனுங்க தான். அதுனா தண்டுகள் புறப்பட்டு, உதாரணமா 2 ராஜாக்கள் 5:1 பார்த்தீங்கன்னா சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு போய் ஒரு சிறு பெண்ணை பிடிச்சு வந்து போட்டிருக்கு இல்லையா? அது தண்டு என்பது கத்த என்ன. தாவீது கூட பார்த்தீங்கன்னா தண்டாக புறப்பட்டு போய் தான் அவன் நாடுடைய சுத்தும் போது யுத்தம் பண்ணுவான். ஏன்னா ராணுவம் என்பது ஒரு ரெகுலர் ஆர்மி. அதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, முதல்ல யுத்தம் செய்யணும்னா முதல்ல அவனுக்கு லெட்டர் அனுப்பணும் அந்த நாட்டுக்கு. நான் உன்னோட யுத்தத்துக்கு வரப்போறேன், என்னென்ன காரணங்கள், சமாதானம் வந்தால் ஓகே. அப்படி வரலன்னா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? திருப்பி லெட்டர் அனுப்புவான், நான் இந்த நாள் யுத்தத்தை தொடங்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த யுத்தத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னா சில சட்டங்கள் இருக்கு. குறிப்பா ஒண்ணு, இரவு நேரங்களில் தாக்கக்கூடாது. யுத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? இரவுல தாக்கக்கூடாது. பகல் சூரிய வெளிச்சம் வரணும், சூரிய அஸ்தமிக்கும் போது யுத்தம் முடிஞ்சிடணும். ஸோ நிறைய சட்டங்கள் இருக்கு. இது யாருக்குன்னா ரெகுலர் ஆர்மிக்கு. ஆனா அந்த தண்டுகளுக்கு என்ன கிடையாது, இந்த சட்டம்லாம் கிடையாது. திடீர்னு கொஞ்சம் பேர் கும்பலா சேருவானுங்க. என்ன பண்ணுவானுங்க? குதிரை எதிரே எடுப்பானுங்க, பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போவானுங்க, அதை கொளுத்துவானுங்க, அடிப்பானுங்க, உடைப்பான், வெட்டுவான், குத்துவான், கொள்ளையடிக்கிறதா அவன் நோக்கம். அதுக்கு பேர் தான் தண்டு. சரியா? இப்ப என்ன ஆகும்னா, இந்த கேட்டை என்ன பண்ணுவாங்க? ஈவினிங் மூடிடுவாங்க. இந்த தண்டுகள் பொதுவாக எப்போ வருவானா? நைட்ல தான் வருவானுங்க. நைட்ல உதாரணமா ஆபிரகாம் உங்களுக்கு தெரியும், 317 பேரை கூட்டு போனார் இல்லையா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ராத்திரி நேரத்தில் தான் சண்டை போடுவார். பாவம், அவருக்கு யுத்தம் பண்ண தெரியாது, என்னவோ பண்ணிட்டார், அவரு விட்டுறலாம் அவரை. ஏன்னா அவர் ஒன்றும் வாரியர் இல்லையே, சாதாரண ஒரு நாடோடி, சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆளு. என்ன ஒரு தேவை வந்தது, ஒரே ஒரு முறை சண்டை போட்டாரு, அதுவும் தப்பா சண்டை போட்டிருக்காரு பாருங்களேன். ஏன்னா அவர் யாரு கிடையாது, ஆர்மி இல்லை. அவர் யாருன்னு சொன்னா தண்டு தான். அவர் வீட்டில் பிறந்து கைப்படிந்த 318 பேர், அவர் உடன்படிக்கை பண்ண ஆனோர், எஸ்கோல், மம்ரே, இந்த 3 பேரை கூட்டு தான் யுத்தத்துக்கு போனாரு. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியாது, இந்த லாஸ் ஆஃப் வார்லாம் அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டாங்க? ராத்திரி பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் போய் 3 பவுஞ்சா பிரிஞ்சு தான் தாக்குவார் அவர். அப்படின்னா ஆபிரகாமுக்கு தெரியாது. அந்த தண்டு என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இரவு நேரங்களில் யாரு எதிர்பாராத வேலையில போயிட்டு அவன் நோக்கம் கொள்ளையடிப்பது மாத்திரம்தான். ராணுவத்துக்கு அப்படி இல்லை, நாட்டை பிடிக்கணும், ஒரு தவறை சரி பண்ணணும். இல்லைன்னா தவறு செய்யற ஒரு அரசனை தட்டி காண்டிக்கிட்டு தான் போவாங்க. ராணுவத்துக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. தண்டுக்கு என்ன கிடையாது, நோக்கம் கிடையாது, கொள்ளையடிக்கிறது மாத்திரம் நோக்கம். இப்ப இந்த நீதிமொழிகள் 17-19 வாசி பார்த்தீங்கன்னா, கொள்ளை பொருளை வேணாண்டுவார். ஆமா 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 வேணாண்டுவார். சோதம் ராஜா நீயே எடுத்துக்கப்பா அப்படின்ட்டுவாரு. எது மாத்திரம் கொடுத்தாரு? சாப்பிட்டாங்கல்ல, அது மாத்திரம் போதும். 2வது அந்த தசம பாகம் கூட யாருக்கு? அவனுக்கு கொடுத்துட்டாரு, மெல்கிசேதேக்கு. அவ்வளவுதான், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அது நியாயமாக யுத்தம் பண்ணி வந்ததில்லை. சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 17-19 வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன். இந்த வாசல் இருக்கு தெரியுங்களா? இதை மூடிட்டு இதை திறந்தான்னா என்ன செய்ய முடியாது? இந்த இரவு நேரத்து குதிரையில வரானுங்க இல்லையா, வரான் தெரியுங்களா? நேரம் அப்படியே உள்ள போக முடியாது. குதிரையை விட்டு கீழே இறங்கி தான் உள்ள போகணும். அதுபோல வீட்டுக்கு வாசல் போடுறான் தெரியுங்களா? பெரிய வாசல் கட்ட மாட்டான் வீட்டுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா குனிந்து மரியாதையா போற மாதிரி தான் கட்டுவான். ஏன்னா அந்த குதிரைகள் உள்ள வரான் தெரியுங்களா? தண்டுகள் வரும்போது என்ன பண்ணுவான்னா, எந்த வீடு வாசல் பெருசாக அதுக்குள்ள குதிரையோட நுழைஞ்சிருவானுங்க. அவனுக்கு டைம் இருக்காது, அவசரம் வந்து எது கையில கிடைக்குதோ அதெல்லாம் சுருட்டிப்பானுங்க. அப்ப என்ன பண்ணுவான்னா, வாசலை உயர்த்தி கட்டினாலும் என்ன பண்றான்? இஸ் இன்வைட்டிங் டிசாஸ்டர். என்ன பண்றான்? வாசல் உயர்த்தி கட்டு என்ன பண்றான்னா, தனக்கு அழிவை நாடுகிறான். தமிழ்ல நாடுகிறான், இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இன்வைட்ஸ் டிசாஸ்டர். என்ன பண்றான்? இன்விடேஷன் கொடுத்து வந்து என்ன அழிச்சிட்டு போன்னு சொல்றான்னு அர்த்தம். அது வாசல் உயர்த்தி கட்டினாலும் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த குதிரையில வரான் தெரியுங்களா? அவனுக்கு என்ன இருக்காதுன்னா, இறங்கி வெட்டுறதுக்கு கொள்ளடிக்க நேரம் இருக்காது. அப்படியே குதிரையோடு உள்ள நுழைவான், என்ன கிடைக்குதோ அதை வாரிட்டு அப்படியே போயிடுவானுங்க. அப்படின்னா தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன பண்றான் தெரியுங்களா? தனக்கு அழிவை நாடுகிறான், அல்லது தனக்கு அழிவை வரவழைத்துக் கொள்ளுகிறான், இன்வைட் பண்றான். அப்படித்தான் சொல்லி. அப்படின்னா என்ன? அந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன் கற்றுக்கொண்டு என்ன, ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்மை நாம உயர்த்திக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று, ஆதியாகமம் 11:4 அந்த பாபில் கோபுரம் கட்டுறாங்க இல்லையா? எதுக்கு கட்டுறான்? நமக்கு பேருண்டாக. அவன் ஆரம்பத்தை வாசிங்க, ஆதியாகமம் 11:4.
பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. முதல்ல என்ன நோக்கம் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றான்? பூமி எங்கும் சிதறி போகாதபடி. அது எதை குறிக்கும்? அது எதை குறிக்கும்? ஒரு நகரத்தை கட்ட போறாங்க, ஒரு கோபுரத்தை கட்ட போறாங்க. அது முதல் ரீசன் என்ன தெரியுங்களா? நாம் என்ன பண்ணக்கூடாது? சிதறி போகக்கூடாது. அது எதை குறிக்கும் ஐயா? யூனிட்டியை குறிக்கும். வேற ஐயா? தேவ சித்தத்துக்கு மாறா செயல்படுறாங்க. கர்த்தர் சொன்னாரு பூமி எங்கும் போய், அப்படித்தானே நோவாவுக்கு சொன்னாரு, உலகம் போய் எல்லாத்தையும் நிரப்புனார் இல்லையா? இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இங்கதான் இருப்பேன். சரியா? they are standing against the will of God. அந்த செல்ஃப் எக்ஸால்டேஷன் என்ன பண்ண தெரியுங்களா? தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம நிறுத்தி வைக்கும். தேவ சித்தம் என்ன? inherit the earth. முழு உலகத்தை என்ன பண்ணு? ஆதாமுக்கு சொன்னா பலுகி பெருகி பூமியை நிரப்பு. he failed. அடுத்த கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரு? நோவாவை செலக்ட் பண்ணி அதே தான் சொன்னாரு, பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்கள்னாரு. ஸோ அவன் புறப்பட்டு வருகிறான். அதுல ஒரு கூட்டம் தான் என்ன பண்றாங்க, சொல்றான் நாம் என்ன பண்ணக்கூடாது, பூமி எங்க சிதறி போயிடக்கூடாது. ஸோ மேலோட்டமா பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல யூனிட்டி, ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு நல்ல நோக்கம்னு சொல்லுவோம். ஆனா பின்னாடி என்ன இருக்கு தெரியுங்களா? they are standing against the will of God. அப்படின்னா தங்கள் ஒரு வானலாவும் கோபுரத்தை கட்டினதுக்கு காரணம் என்ன? தேவ சித்தத்தை உடைக்கணும். அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க, 11:4. நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள். செல்ஃப் சென்டர்ட்னஸ், அந்த செல்ஃப் எக்ஸால்டேஷன் என்ன பண்ண தெரியுங்களா? தன்னை மாத்திரம் மையமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு காரியம். என்ன சொல்றாங்க? நாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. மாத்திரம் இல்ல, நாம் ஒரு நகரத்தை கட்டி, யாருக்கு? நமக்காக கட்டி, நமது பேர் என்ன செய்யட்டும், விளங்கணும். நம்ம பேருக்காக ஒன்னு கட்டணும்னு சொன்னாங்க இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவ சித்தத்துக்கு மாறா நிக்கிறவங்க தான் தங்களை தாங்களே உயர்த்துவாங்க. தங்களை தாங்களை உயர்த்துறவங்க யார் அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு பேர் உண்டாக அல்ல, நமக்கு பேர் உண்டாக. கத்து சொன்னாரு, உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதி சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணுங்க, அவங்களை நான் சொன்ன உபதேசங்களை கை கொள்ளும்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார்ல. அப்படின்னா அது யாரை மையமாக கொண்டது? ஊழியம் என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? ஆளாளுக்கு ஒரு உபதேசம் வச்சிருக்காங்கல்ல. செவன்த் டே தனியா ஒரு உபதேசம், ஜெகோவா விட்னஸ் ஒரு உபதேசம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு உபதேசம், ஒன்லி ஜீசஸ் ஒரு உபதேசம். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு தெரியுங்களா? மனுஷன் அடிப்படையாக கொண்டு. இப்போ மார்மனிசம்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்றான்? ஒரு மார்மன், அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை வச்சு என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுதுங்களா? கர்த்தரை மையமாக வைத்து செய்ய வேண்டியது என்ன ஆச்சுது? மனிதனை சுயத்தை மையமாக வச்சு கட்டப்படுகிறது. ரொம்ப எளிமையான, God said build my kingdom, but many of us are trying to build our own kingdom. நம்ம ராஜ்யத்தை கட்ட ட்ரை பண்றோம். எங்க சபை எப்படி இருக்கணும்? ஒரு மெகா சர்ச்சா இருக்கணும். 2 லட்சம் பேர் ஒன்னா இருந்து ஒண்ணு மண்ணா போனோம். அதுக்கு தான் பெருசா சபை கட்டணும். சரியா? அப்படித்தானே பண்றோம் இன்னைக்கு. அப்படின்னா யாருக்கு பேர் உண்டாக கட்டுறோம்? கர்த்தருக்கா நமக்கா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு போல யார் ராஜ்யத்தை கட்டுறோம்? நம்ம பேருக்கு நம்ம ராஜ்யத்தானே கட்ட ஆரம்பிக்கிறோம். சாதாரணமா ஒரு மீட்டிங், ஒரு போஸ்டர் அடிச்சாலும் சரி, இல்ல ஒரு ஹேண்ட்பில் போட்டாலும் சரி, இல்ல பெரிய டிஜிட்டல் பேனர் வச்சாலும் சரிதான், இயேசுநாதரை தேடி லென்ஸ் வச்சுல பார்க்க வேண்டியிருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். தாம்பரத்தில் ஒரு பாஸ்டர், ரொம்ப பழைய பாஸ்டர், அவர் ரொம்ப ஆசை என் மேல. வருஷ கணக்கில் ட்ரை பண்ணாரு அவர் சர்ச்சில் பேசணும்னு. எனக்கு என்ன தெரியல, தாம்பரத்துக்கு எனக்கு ஒத்தே வரல. ஒரு டேட் வாங்கிட்டாங்க. இது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், ஜூலை கடைசி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 3 days அங்கே கன்வென்ஷன் பேசினேன். அடிப்படை உபதேசங்களை பற்றி பேசினேன். அஸ்திபார உபதேசங்கள்னு 3 நாள் பேசினேன். அவருடைய மூத்த பையனும் ஊழியத்தில், 2 பேரும் ஊழியத்தில் இருக்காங்க. ஒரு சீனியர் பாஸ்டர், உண்மையிலே வசனத்துக்கு பயந்த மனுஷன், வசனத்தை ரொம்ப நேசிக்க விரும்பும், நான் மடிக்கக்கூடிய தேவ மனுஷன். வீட்டில் உட்காந்துட்டாரு. போட்டோ கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா போக மாட்டேன். நான் சொன்னேன், போட்டோலாம் போடுற பழக்கம் இல்லை, எனக்கு பேரே போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை தம்பி, உங்க போட்டோ போட்டாதான் தாம்பரத்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அகஸ்டினா யாரோ நினைச்சிட்டு இருப்பாங்க, போட்டோ போட்டா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நிறைய பேர் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த அடிப்படை உபதேசங்கள் நீங்க யாரும் பேசுறது இல்லை சபையில். அதனால அந்த பேசிக் டாக்டர்னு ஜனங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால உங்க போட்டோ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்ன பண்ண, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இவ்வளவுதான் கொடுத்தேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய போஸ்டர்.
அது என் தலையே ஒரு கால் பங்கு என் தலை இருக்குது. அவ்வளோ வெறும் பாஸ்போர்ட் சைஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு தலை மாத்திரம் இருக்குது. இதை தாம்பரத்தை நிறைய ஏரியாவில் விட்டாங்க. எங்கள் சர்ச்சில் என்ன ஊழியத்துக்குள்ள உற்சாகப்படுத்தினானே இப்போ அவங்க இல்லை, அந்த அக்கா இருக்காங்க. அந்த அக்கா ஆட்டோவில் போயிருக்காங்க. அந்த பக்கத்தில் போனவங்க பார்த்துருக்காங்க, இந்த போஸ்டர் வந்து தாம்பரம் கலர தோட்டம் ஜவுரில் இருக்குது. அவங்க பார்த்துட்டு பயந்துட்டாங்க, தம்பிக்கு என்ன ஆகி போச்சு இருக்குது, கலர தோட்டத்தில் போஸ்டர் ஒட்டி இருக்குத. வீட்டுக்கு போய் பையன்ல கேட்டிருக்கான். அவன் பையனும் ஊழியக்காரன் தான். டே அண்ணன் போஸ்டர் பார்த்தேன்டா செவரில். என்ன அம்மா பாஸ்டர் சபையில கன்வென்ஷன் பேசுறாரு. அட பாவிங்க, கலர தோட்டத்துல ஏடா விட்டுவான் செவரில். அது எங்களுக்கு சொன்னாங்க, தம்பி நான் பயந்துட்டு தம்பி உங்க போட்டோ பார்த்தேன்னு. அக்கா 85லே வந்திருக்கணும், நான் அங்க எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிறேன். இப்பதான் போட்டோ வந்திருக்குது, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஆள் வரும் அங்க. அப்படி கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் இந்த போட்டோன்னா அதுக்கு எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது பாருங்களா ஆளுங்க. இதை விட கொடுமை என்னன்னா, முதல் நாள் நான் ஊழியத்து போயிட்டு வந்தேன் கன்வென்ஷனுக்கு. 2ஆவது நாள் அந்த பாஸ்டர் விடவே இல்லை, சிஸ்டரை கூட்டு வந்தே ஆகணும். தாம்பரத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த அம்மா அவ்வளோ ஈஸியாக பேக்க முடியாது, இயேசுவை கூட பேத்தரலாம், இவ்வளோ பேக்கவே முடியாது அவளை வீட்டை விட்டு. என்ன பண்ணா ஒரு வழியை சொன்னேன், பாஸ்டர் ரொம்ப விரும்பி கூட நாளில் பழக்கம் அவளுக்கு. சரி அண்ணன் கூப்பிட்டாங்களே என்னால் வரேன். என்ன பண்ணா என் ஸ்கூட்டிலே என் பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். அந்த மீட்டிங் கிட்ட போகும்போது கேட்குறா, இப்போ இந்த செவரில் யாரோ ஒரு ஃபோட்டோ விட்டுருக்குப்பா, அது யாருப்பா, இவளுக்கு என்ன தெரியல அடையாளம். அந்த போஸ்டர் பார்த்து கேட்குறா, இது யாருப்பா இது? நான் சொன்னேன், பாரு பேரை கேளு பாரு. ஆமாம் உங்கள் பேர் தான் போட்டுருக்குது, நீங்கள் எப்படியா இருக்கீங்கன்னா. ஆமாம் அப்படி தான் இருக்கேன் நான். கவனித்துக்கொள்ளுங்க, இந்த படம் எவ்வளோ ஈஸியாக ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுது பாருங்களேன். கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய மாட்டாங்க, வாசலை உயர்த்தி கட்ட மாட்டான், தனக்கு பேர் உண்டாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு எப்படி பேர் வரும், கர்த்தருடைய பேர் பிரஸ்தாபம் இப்படி உயர்த்தப்படும், அதுதான் நோக்கமா இருக்கும். சரி, அடுத்த கருத்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 25 6, 7 வசனங்களை வாசிங்க. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே. ராஜாவின் சமூகத்தில் என்ன பண்ணாத, மேன்மை பாராட்டாத. பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. பெரியவங்க இடத்துல போய் என்ன பண்ணாத, நிக்காத. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. அப்படின்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரிதான், முன்னாடி எல்லாம் உட்காருங்க தப்பு இல்லை, அந்த பின்னாடி சீட்ல போய் உட்கார ட்ரை பண்ணாதீங்க. இந்த பின்னாடி சேர் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எண்ணி வச்சிருப்பாங்க 3 சேர் 5 சேர். அது கூட சாங்கியம் இருக்கு பாருங்களேன், 3 5 7. அது கூட ரெட்டைப்படை எண்ணில் இருக்காது, ஒத்தப்படை எண்ணிலே வச்சிருப்பாங்க. ஏன்னா மங்களகரமா இருக்கணும்ல, 3 5 7 தான் இருக்கும். அவங்க யாரையாவது நினைச்சிருப்பாங்க, நீங்க பாட்டு போயிட்டு நம்ம தவிர வேற யாருக்கு ஒரு சேர் போட உட்காந்தீங்கன்னா, இன்னும் ஒரு பெரிய ஆள் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, ஒன்று திட்டிகிட்டே வேற சேரை கொண்டு போடுவான். அது 2 சேர் வேறு போடணும், அந்த பக்கம் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும்ல. இல்லை நான் என்ன பண்ணுவான், பிரதர் கொஞ்சம் அப்படின்னா, அதான் சொல்ல, உன் கண் கண்ட பிரபுவுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, தாழ்த்தப்படுவதை பார்க்கலும் அவனே பார்த்து என்ன பண்ணும், வாங்கன்னு கொஞ்சம் கூட்டு உட்கார வைக்க தானே மரியாதை. இன்னைக்கு ஆவிக்குறவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த சின்ன அனுபவத்தில் ஊழியர் ரொம்ப கொஞ்சம் வருஷங்கள் தான், ஆனால் நிறைய பெரிய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அதில் அது ஒன்று முக்கியமானது தெரியுங்களா, அவன் ஒரு குட் ஃபார் நத்திங் சொல்கிறான், ஒன்றுக்கும் உதவாதவன். பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் இருப்பா தெரியுங்களா, ஊழியக்காரங்க இருப்பாங்களா, அவங்ககிட்ட போய் உட்காந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். அவங்களுக்கும் எத்தனை பேர் பார்த்தாலும் புரியாது, அவங்களுக்கு அங்கே இருக்காங்களா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எவனையும் தெரியாது. சகோதரம் சாத்திரம்ன்றீங்களா, ஒன்றும் மண்டல ஏறலன்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன் புலம்புறான் உட்காந்து, என்னத்தையோ புலம்பிட்டு போட்டுன்னு தான் கேட்டுருப்பாங்களே தவிர ஒன்றும் புரியாது. கும்மா கேட்டு கேட்பாங்க, ஆண்டி எப்படி இருக்காங்க, எந்த ஆண்டி, அது பண்டாரம் எது பண்டாரமோ தெரியாது, ஆனால் ஆண்டி யாருன்னு கேட்பான். அது மறக்காம சும்மா அது ஃபார்மாலிசம் நிறைய இருக்கு. எனக்கு என்ன இருக்கக்கூடாது, மற்றவங்க கொண்டு நம்மளை ஒரு இடத்துல உட்கார வைக்கணுமே தவிர நாம இப்போ என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு இன்னொன்று இருக்குது, இந்த ஆவிக்குள்ள ஒரு மாயமான தாழ்மை இருக்குது. எத்தனை சேர் போட்டாலும் கீழே வந்து உட்காருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சேர் போட்டதுக்குன்னா ஆள் உட்கார்றதுக்கு தான், ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வந்து வேணும்னா சேருக்கு அடி உட்காந்துருப்பாங்க. மேலே உட்காரும், அங்கேயும் உட்காந்துருக்காங்க, மேலே உட்காரு, பார்த்தீங்கன்னா இவனும் விட மாட்டான், அதுவும் விடாது. பார்த்துருக்கீங்களா? இருக்கிற அத்தனை பேரையும் நாசப்படுத்துகிற வேலை இது. வேலை என்ன செய்யணும், நம்மை உயர்த்த வேண்டாம், அதுக்காக நம்ம ரொம்ப தாழ்த்த வேண்டாம், ரொம்ப கீழே மாயமான தாழ்மை வேண்டாம். தாழ்மை இருக்கணும், மாயமான தாழ்மை யாருக்குமே இருக்கக்கூடாது. என்ன செய்ய, திரும்பி அதுல 27ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 25 27. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. தேனை சாப்பிடுறது நல்லது,
தேனை சாப்பிட்றது நல்லதா நல்லது இல்லையா? நல்லது. ரொம்ப சாப்பிட்டா நல்லது இல்லை. அப்படிதான் மிகுதியா சாப்பிடுதான் நல்லது போட்டுருக்கு. தேனே சாப்பிடாதுன்னு போடல. தேனை சாப்பிடுங்க, இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த், பட் தேர் இஸ் எ லிமிட். அதே போல தற்புகழை நாடுவதும் நல்ல புகழ் அல்ல. பார்த்துக்கீங்களா, இந்த சாப்பாடு போடும்போது சாப்பிடும்போது இவன் பாட்டு உட்காந்து, சிலருக்கு வாசனையே தெரியாது. எதுக்கு வாசனை தெரியாது? எதுக்கு வாசனை தெரியாது? கழுதைக்கு தான் கற்பூர வாசனை தெரியாது. என்ன பண்ணோம், எதை போட்டாலும் கப்பு கப்புன்னு அடிச்சுட்டு பார்த்துறீங்களா? இந்த அம்மா அப்படியே பார்த்துட்டே நிற்க ரொம்ப கவலையா. மறந்தாவது ஒரு நாள் நல்லா சாம்பாரான்னு கூட கேட்டு தொலைக்க விடாதா? ஏன்னா சிலது சாம்பாரா காரக்குழம்பானே தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருப்பாள். அந்த குழப்பத்தை விட்டுடலாம். அட்லீஸ்ட் சாம்பார் அப்படியாவது சொல்லலாம்ல, சொல்லவே மாட்டோம். அப்படியே பார்த்து தின்னுட்டு இருப்பான் தெரியுங்களா? இந்த அம்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால கேட்டேன், என்னங்க சாம்பார் எப்படிங்க இருந்தது? அது போயிட்டு வந்துடுறீங்களா? அது என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா? சாப்பிட்டு என்ன சொல்லணும், நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. சாப்பிட்டா என்ன பண்ணணும், பாராட்டணும்ல. அப்படி பாராட்டலாம் அவங்க கேட்பாங்கல்ல திருப்பி. ஹலோ, சாப்பிட்டு நீங்க சொல்லலைன்னா, உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு மரியாதை, சொல்லலைன்னா அவங்களே கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்தது, அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ பொய் சொல்லணும்ல. அது முதல்ல சொல்லி தொலைக்கலாம்ல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தொலைக்கலாம்ல. முதல்ல சொல்லியிருக்கணும். அப்போ திருப்பி இந்த கேள்வியே வராதுல்ல. அதே மாதிரிதான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு மெசேஜ் எப்படி இருந்தது, கேவலம்னு அர்த்தம். இது கேட்கறது நல்லா இருந்தா அவங்களே முதல்ல நல்லான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஹலோ, சொல்லுவாங்களா இல்லையா? அவன் சொல்லலைன்னா போய் கேட்டா என்ன அர்த்தம், நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்க. இந்த கை கொள்ள சாம்பார் நல்லா கேட்டா ஆமான்னு சொல்ற மாதிரி தான் பிரசங்கம் சொல்லுவாங்க. அது எதை காட்டு தெரியுங்களா? நமக்குள்ள இன்னும் என்ன இருக்குது, அது மேட்டிமை இருக்குது. நம்மளெல்லாம் பாராட்டி சொல்லணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவோம், கேட்டாவது வாங்கிட்டோம். அப்படி இல்லைனாலும் வீட்டில் போயாவது ஒரு ஃபோன் பண்ணியாவது மீட்டிங் எப்படி இருந்தது, ஜனங்களாம் என்ன, சில தங்கங்கள் இருக்காது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வந்தவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கொழுக்கட்டை அவனையா கேட்டான், ஒன்ன கேட்டா ஏன் அவனெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அது இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க, ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஏன்னா இவர் பெரிய காது வழியா பைபிள் வழிகிற ஆளு இல்லை, பைபிள் வழியலை, பைபிளே வரும் இவருக்கு காதுல. அப்படிப்பட்ட ஆளு. கவனித்துக்கொள்ள என்ன இருக்குன்னா, நம்ம அறியாமல் உள்ள என்ன இருக்குது, ஒரு பெருமை இருக்குது. என்ன பண்ணுவோம், தேனை கண்டா சாப்பிடு, என்ன பண்ணாத மிகுதியா சாப்பிடாத. அப்புறம் தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. சரியா? இதுக்கு நல்ல உதாரணம் லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14:7 முதல் 11 வரை. கடகடன்னு வாசிங்க. லூக்கா 14:7 முதல் 11 வரை. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த விருந்துடைய அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஆமா, எப்படி இருக்குன்னா, இந்த லாடம் இருக்கு தெரியுங்களா, குதிரைக்கு லாடம் அடிக்கிறாங்க தெரியுங்களா? அதே மாதிரி இந்த ஷேப்ல தான் இருக்கும். இது இந்த எண்டு நடுவில் ஆளுங்க போய் சர்வ் பண்ணுவாங்க. உட்கார்ந்துருக்கவன் காலை பின்னாடி இப்படி நீட்டி போட்டு உட்காந்து சாப்பிடுவானுங்க. நடுவில் ஒரு கேப் இருக்கும். இதுல தான் சர்வ் பண்றவங்க போய் சர்வ் பண்ணுவாங்க. அதுல அந்த சென்டருக்கு, அந்த யூல அந்த மைய பகுதிக்கு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான இடம். அதாவது இப்படி இருக்கும், அந்த டேபிள் இப்படி இருக்கும். இதுல இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான், இந்த ஏரியா தான் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதெல்லாம் லீஸ்ட் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அது சர்வ் பண்றவன் எங்க போவான்னா, நேரம் இங்க தான் போவான். இங்க போயிட்டு என்ன பண்ணுவான், பீஸ் எல்லாம் இங்க போட்டுருவான். சரியா? அப்புறம் பீஸா கொண்டு வருவான். இங்க சமயத்துல அந்த பீஸும் இருக்காது. இங்க வரும்போது இப்படிதான் வருவானுங்க. இது வரும்போது என்ன தெரியுங்களா, இங்க வரும்போது என்ன இருக்கும், வெறும் அந்த பிரியாணி சாதம் மாத்திரம் இருக்கும், கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இருக்கும். ஏன்னா அதான் கீழே உள்ளது தானே வரும் அவனுக்கு. கவனிங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம எந்த இடத்த எய்ம் பண்ணுவோம், இந்த இடத்த எய்ம் பண்ணுவோம். சரியா? ஏன் சொன்னாரு, இந்த இடத்த எய்ம் பண்ணாத, இங்க உட்காரு. இதுதான் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏரியா. இதுதான் ஹைலைட் ஆன ஏரியா. இது விஐபிஸ்க்கு ரிசர்வ் பண்ற இடம். நீ அங்க போய் உட்காராத, என்ன பண்ணு, இங்க உட்காரு. விருந்து குழம்பு, ஐயோ இங்கே உட்காந்தீங்க, உன்னை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி இங்க உட்கார வைக்கும் போதுதான் உனக்கு பெருமை. கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம உயர்த்தது யாரா இருக்கணும், அப்படி பலத்த கரங்களுக்குள் ஏற்ற வேளை யார் உயர்த்தணும், நம்ம உயர்த்தக்கூடாது, அவர் தான் நம்மளை உயர்த்தணும். சரியா? அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள், முக்கியமான ஒரு மீட்டிங் போனீங்கன்னா, ஆனால் அதுக்காக கடைசி போய் உட்காந்து கழுத்த இருக்காதீங்க. சரியா? அது ஒரு கூட்டம் இருக்குது. போனால் எங்கே உட்காரோம் தெரியுங்களா? ஏன் கடைசியில் உட்காராங்க தெரியுங்களா? ஏன் தெரியுமா? முன்னாடி உட்காந்தா கேள்வி கேட்டு வம்பல மாட்டிப்பாங்க ஆளுங்க.
ஒன்று அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, மீட்டிங் பாதியில் எழுந்து ஓடணும், முன்னாந்து ஓடணும் கொஞ்சம் தர்ம சங்கடம். பின்னாடி இருந்தால் என்ன பண்ணலாம், வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது, அப்படியே கழட்டிக்கலாம். அதனால தான் பின்னாடி உட்காடுறாங்க. அது மாதிரி பின்னாடி உட்காரும் போது யாரும் ஜெபம் பண்ணு சொல்ல மாட்டாங்க. முன்னாடி இருக்கிறதா இவங்க தானே இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, கவனிக்காம நடிச்சுட்டு அது உட்காந்துருக்கணும்ல. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கவனிக்கமா நடிப்பாங்க. இவங்கள தான் கேள்வி கேட்போம், இவங்களை ஜெபம் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா நல்லா கவனிச்சிருக்காங்கல்ல. இவர் கதை அப்பதான் வெளியே வரும், பிரசங்கமே மண்டையில் ஏறி இருக்காது. இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணுவாரு, காமனா ஜெபம் பண்ணுவாரு, கர்த்தாவே சோதரேம் சோதரேம் சோதரேன்னா பண்ணு வராது. என்னத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுவேன். பாட்டு பாடினா ஜேசாஸ் பாடு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் துதி. பாட்டு தெரியாதா? தெரியாதா? சரி, கிறிஸ்துமஸ் வரட்டும், அப்போ பாடுறேன். கிறிஸ்துமஸ் பாட்டு. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் புகழுவே, இன்னல் யாவும் மகண்ட புதுமை மன்னனவர் மகிமையே, பிறந்தார் இயேசு. இது தெரியுமா? அது பாருங்களேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாடுறாங்க பாருங்களேன் கூட சேர்ந்துட்டு. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, எனக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்கு தான் அந்த வேலை. இது வேற எதுவும் இல்லை. சொன்னார இவருக்கு தெரியதா பார்த்தலாம் ஒரு கை. சரி, கவனிங்க. ஏன்னா நாம உயர்த்துவது என்றைக்குமே ஆபத்துக்குரியது. தேவன் விரும்பாத ஒன்று, தேவன் வெறுக்கின்ற ஒன்று. அடுத்த ஒரு காட்சி சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 14:13-14 கொஞ்சம் கடற்கடன்னு வாசிங்க. ஏசாயா 14:13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன். இது அந்த வசனம் நமக்கு தெரியும். யாரை பற்றி இது? லூசிஃபரை பற்றி சொல்லப்படுகின்ற வார்த்தம். அதில் பார்த்தா அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியன் போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு அந்த ஒரு இடத்துல தான் பைபிள்ல லூசிஃபர் என்ற ஆங்கில வார்த்தை இருக்கு. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியன் இருக்கு தெரியுங்களா? அது ஒண்ணுதான். அது எபிரேய வார்த்தை லூசிஃபர். அது அப்படியே ஆங்கிலத்தில் ஓ தாவ் லூசிஃபர்னு இருக்கும். பைபிள் அந்த ஒரே ஒரு இடத்துல லூசிஃபர் என்ற வார்த்தை இருக்குது. அது யாரை பற்றி? அவனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன ஆச்சு? அவன் தள்ளப்பட்டதுக்கு காரணமே என்ன? அவன் தன்னைத்தானே உயர்த்தினதுதான் காரணம். அவன் மாத்திரமல்ல, மனித குலத்தையும் தன்னைத்தானே உயர்த்திக்களை தள்ளிட்டான்ல. அப்படின்னா தன்னைத்தானே உயர்த்தும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? தள்ளப்படுவதற்கு எல்லாம் வாய்ப்பும் இருக்கு. ஒபிதியா 4ஆம் வசனம். ஒபிதியா 4ஆம் வசனம். நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரத்திற்குள்ளே உன் வீட்டை கூட்டை கட்டினாலும், அங்க இருந்து கூட என்ன செய்வேன்? உன்னை விழத்தள்ளுவேன். என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்ளையடிக்க வந்தா ஒன்றுதான் மொத்தமும் இருக்குது, அவ்வளவுதான். எவ்வளவு கழுகை போல உயரத்துல போனாலும், நட்சத்திரங்களுக்குள்ள வீட்டை கட்டினாலும், அதாவது பிளானட்ஸ் எல்லாம் கடந்து இந்த மில்கிவேயை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு கிருபை இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அங்கிருந்து விழப்பண்ண முடிந்த தேவன். இதுக்கு நல்ல உதாரணம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-4. அப்சலோம், தாவீதுடைய மகன் என்ன பண்றான்? தாவீதுக்கு அடுத்தது அரசாள வேண்டியது சாலமோன் என்று கர்த்தர் முதலே சொல்லிட்டார் அவனுக்கு. ஆனால் இந்த அப்சலோம் என்ன பண்ணா? அவன் சிறந்த அழகுள்ளவன். சாலமோனு கூட அழகுள்ளவன் எழுதப்படல. ஆனால் இவன் யார் தெரியுங்களா? இஸ்ரவேல்ல அவன் ஒரு பூர்ணமான அழகுள்ளவனா அப்சலோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு பழுது ஒன்றுமே இல்லையா. அவனுடைய தலைமயிர் இருக்குத, அந்த தலைமயிரை வருஷத்துக்கு ஒரு முறை கட் பண்ணுவானான். கட் பண்ணாது எவ்வளவு வெயிட் இருக்குமா? 200 சேக்கலாம். ஒரு சேக்கல் என்பது 11.4 கிராம். அப்படின்னா 200 சேக்கல் என்றால் ஏறக்குறை 2.25 கிலோ. அவன் தலைமுடியை வெட்டினா எவ்வளவு? நம்ம ஆளுக்கு மொத்த தலையை வெட்டினாலும் 300 கிராம் தேராது முடி. சரி, கவனிங்க. அந்த அப்சலோம் தாவீதின் குமாரன் தான். ஆனால் அவன் அந்த கர்வாலி மரத்தில் அவன் தலைமையில் அகப்பட்டு 3 வல்லையங்களை குத்தி அவனை கொண்டான். தாவீதின் தளபதி யோவாப். மாத்திரம் இல்ல, மரத்திலிருந்து அவனை தலைமுடியை அறுத்து கீழே போட்டு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஸ்டிக்கால அடித்து கொள்வானுங்க. அவன் அடித்து கொண்டு ஒரு பெரிய கற்குவியரை அவன் மேல போட்டுருவானுங்க. தாவீதின் குமாரன், அதாவது அழகுள்ள இஸ்ரவேல் அவனை போல அழகுள்ள ஒருத்தனும் இல்லையா, அவ்வளவு அழகுள்ளவன். அதாவது ஒரு பழுதும் இல்லாதவன் அவன். நீ சொல்ல போனா பின்னாடி வரப்போகிற இயேசுவுக்கு அடையாளமா சொல்லலாம்.
அவரும் பழுதொன்றும் இல்லாதவர், இவனும் பழுதொன்றும் இல்லாதவன் போட்டுக்க போயில்லை. அவரும் தாவீதின் குமாரன், இவரும் தாவீதின் குமாரன். ஆனா கருத்து என்னன்னா, அவர் கல்வாரியில தொங்கினாரு, இவன் கர்வாரியில தொங்குறான் பாருங்க. அவருக்கு 3 ஆணினா இவருக்கு 3 வல்லயம். அவனும் தாவீதின் குமாரன், இவரும். ஆனா என்ன தெரியுங்களா, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர் தொங்கினார், இவன் தகப்பனுக்கு எதிராக கலகம் பண்ணதுனால தொங்கினான் பாருங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம். கிட்டதான் இருக்கிறாங்க 2 பேரும், ஆனா எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா, செல்ஃப் எக்ஸால்டேஷன். தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு நான் ராஜாவேன்னு போன அங்கடிச்சுனாச்சதே அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாத்து பாருங்க, மத்தேயு 23:12. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை இது ஆவிக்கிற உலகத்துல அசைக்கப்பட முடியாத சட்டம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் அந்த வசனம் இல்லை. என்ன நினைக்கிறாங்க, தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டால் தான் பெரிய ஆளாக முடியும் நம்புறாங்க. இன்றைய ஆவிக்கிற உலகம் எங்க ஓடிட்டு தெரியுங்களா, ஒரு சினிமாக்காரன் போல சட்டையை போட்டுக்கணும், ஒரு பெரிய ப்ளோ அப் ஒன்று பெருசா ஒன்று போட்டுக்கணும், போட்டுட்டு என்ன பண்ணணும், அதை வச்சுட்டு இவர் பாடுவாரு, ஆடுவாரு, குதிப்பாரு, இப்படி என்ன பண்ணணும், விளம்பரங்களை கொடுத்தால் என்ன பண்ணுது, ஆவிக்குள்ள பின்னாடி ஓடுது இல்லையா, அந்த இடத்துக்கு. அதாவது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் அவங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு மிக தெளிவா சொல்லு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் ஆவிக்குள்ள அடிப்படை சட்டம் என்ன தெரியுங்களா, யார் தங்களை தாழ்த்துகிறாரோ தேவனுக்குள்ள அவர்களைத்தான் தேவன் உயர்த்துகிறார். இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் தங்களை தாங்களே உயர்த்திக் கொள்றாங்கல்ல, தங்களை தாங்களே பெரிய ஆளுன்னு காட்டிக்கொள்ள தானே விரும்புறாங்க. ஆவிக்குள்ள ஊழியம் செய்யறவங்கள அந்தரங்கமாக மறைவாக ஊழியம் செய்யறவங்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படிப்பட்ட ஆள் இருக்கிற இடமே தெரியாது, அட்ரஸே இருக்காது. ஆனால் வெறும் வெத்து வேட்டு, இந்த அதிர் வேட்டுன்னு வந்துறீங்களா, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெளி அப்படியே ஆடம்பரத்திலும் ஆரவாரத்திலும் அவங்க தான் மேலே நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தேவனுக்கென்று மகிமையாக பயன்பட்ட பாத்திரங்கள் எந்த காலத்திலுமே உள்ளதான் இருப்பாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், கோடாலி எங்கே வைக்கப்படுகிறது, மரத்தின் வேர் அருகே. வேர் எங்கே தெரியக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. அதாவது ஒரு முறை ஃபாதர் பெர்க்மேன்ஸை வச்சு திருவொற்றியூர்ல ஒரு மீட்டிங் நடத்தினோம். எங்கள் அஸ்விக்லைன் பிரேயர் செல் மூலம் நடத்தினோம். அவர் காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு வருவாருன்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் சொல்லிட்டாங்க. தொண்டர்கள் அவர் கூட இருக்கிற ஊழியர்கள் சொல்லிட்டாங்க, அப்போ 6 மணிக்கு வருவாங்க, வந்தோன்னா மைக்கு கையில் கொடுத்துடணும். இன்னைக்கு எப்போ வேணால் முன்னாடி தொடங்கிங்க, 6 மணிக்கு மீட்டிங் வருவார் கொடுத்துடணும். அவர் எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான், டைம்லாம் கிடையாது. நாங்கள் அட்டுடே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா காவேரின்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அதில் மேலே கங்கா, கீழே காவேரி, கீழே உள்ளது சின்னதாக இருக்கும், மேலே உள்ளது பெரியது. அந்த பெரியதில் எப்படின்னா ஏறக்குறைய 9500 சேர் போடலாம் அந்த ஹாலில். அவ்வளோ சேர் போட்டுட்டு பக்கத்தில் டைனிங் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 400 சேர். இவ்வளோ போட்டு எங்களுக்கு பெரிய விசுவாசம். 5:55 வரைக்கும் எங்கள் டீமில் உள்ள பிரதர்ஸ் மாத்திரம், டீமில் உள்ள ஒரு பிரதரோட ஒய்ஃப் மாத்திரம் 2 குழந்தைகளுக்கு அந்த ஹால் உட்காந்து 950 பேர் உட்காந்து அது மாத்திரம் உட்காந்து. என் ஒய்ஃப் கூட நான் கூட்டிகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட் பிரதர் வீட்டில் இருக்கா, 6 மணிக்கு வந்திருக்கேன். அவங்க வர லேட்டு. கரெக்டாக 5:59 எங்கள் பாஸ்டரோட பாணி ஆரம்பிச்சிட்டேன் நான். அவ்வளோதான் ஆரம்பித்து ஒர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறோம். சும்மா கவனிக்கலை, கூட்டத்தையே பார்க்கல. அந்த ஒரு சிஸ்டர் தான் ஞாபகம் இருந்தது எனக்கு. 7:45 தாண்டுது, ஃபாதர் வரல அது வரைக்கும். அவர் அடுத்த நாள் ஸ்ரீலங்கா போகிறதுக்கு ஏதோ போகல, விசால ஏதோ ப்ராப்ளம், அதனால் அவர் லேட் ஆகிட்டார் வர்றதுக்கு. 7:45 வரைக்கும் வரல. பார்த்தா இது நிரம்பி, டைனிங் ஹால் நிரம்பி, படிக்கட்டில் நிரம்பி, ரோடெல்லாம் ஆள் நிற்குது. கீழே மெயின் ரோடு பிளாக் ஆகிற அளவுக்கு ஆள்களை நிற்கிறாங்க. ஃபாதர் வரல. பாடிக்கிட்டே இருந்தோம். 7:45 அவருடைய அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் பாடக்கூடாது, பாடுனா இனி அப்பா வந்து பாடினா எடுபடாது அப்படின்னாங்க. அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு பூந்தமல்லியில் ஒரு டீம் இருந்தது. அவர் ஃபாதர் சிட்டிக்கு எப்போ வந்தாலும் அந்த டீம் வந்துடுவாங்க, எதுவும் காசு கொடுக்க வேண்டாம், அவங்களே வந்து வாசிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் இருந்தது. அவங்க வந்து வாசிட்டு இருக்காங்க, நாங்கள் பாடிட்டு இருக்கிறோம், நாங்கள் பிரதர்ஸ்லாம் பாடிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 8 மணி ஃபாதர் வரும்போது, அவர் வந்தோடனே என்ன பண்ணாருன்னா வந்து ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தாரு. நான் என்ன பண்ணேன், மைக் அவர் கையில் கொடுத்தா மைக்கை வாங்கல. அவர் வாங்காமல் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ இப்படி கை காட்டினார், பாடு அப்படின்னாரு. 8:15 வரைக்கும் பாடணும். திரும்பி பார்த்தா அப்போ என்ன பண்ணாருன்னா அவருடைய உதவி போதவர் இருக்காங்களே, அவங்க தோளில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஸ்டேஜில் பின்னாடி உட்காந்து நல்ல அபிஷேகத்தை நிரம்பி ஒரு 8:15 மணி தான் எழுந்து வந்து மைக்கை வாங்கினார். வாங்கிட்டு ஒரு 9:30 வரைக்கும் அவர் பாடினார், பேசினார், நல்ல மெசேஜ் கொடுத்தார். எனக்கு ஆச்சரியம். அன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி கொடுத்தார். ஜோசப் பற்றி, பழைய ஏற்பாடு யோசேப்பை பற்றி, அவனுடைய அந்த கல்லறைக்கு தான் கட்டப்பட்டதை தவிர என்ன பிரமிட் கட்டப்படலைங்கிறத பற்றி அவர் பேசினார்.
ஃபாதர் அப்படிலாம் மெசேஜ் கொடுத்து நீ கேட்டிருக்கவே முடியாது. அவன் எகிப்தில் இருந்து அவனுக்கு ஒரு பிரமிட் கட்டியிருப்பாங்க. அவன் இஸ்ரவேலில் உள்ள அந்த இடத்துல உள்ள கல்லறையில் கொண்டு போய் தான் பெட்டியை வைக்கணும்னு சொன்னது காரணம் என்னன்னா உயிர்த்தெழுதல் நம்பிக்கை. அடுப்பட்டி அவர் பேசினார், எனக்கு பாடினாரு, பேசினாரு. முடிக்கும்போது அவர் ஒன்று சொன்னார், தொடங்கும் போதே சொன்னார், அது எங்களை மாதிரி ஆள்லாம் நாங்கள் கத்த கிருபையில மேலே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தம்பிங்கெல்லாம் மேலே வராத ஆளுங்க. ஆனால் பரலோகத்தில் போனீங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏன்னா எங்களோட புகழ் இங்கேயே கிடச்சிட்டு அப்படின்னு பேசினார். தம்பி சொன்னாங்க இல்லையா, தாழ்த்துறாங்க ஆனால் உயர்த்தப்பட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா. உயர்த்தப்படுதல்ங்கிறது நம்ம எதை வச்சு அளக்குறோம்னு சொன்னால் அவங்களுடைய பெயர் புகழ் எந்த அளவுக்கு பரவி இருக்குது, எவ்வளோ பேர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் அவங்கள அஹோ அவர் இந்திரன் சந்திரன் அதை வச்சு தான் நம்ம கணக்கு போடுறோம். இல்லை அவங்களை பெரிய பெரிய 10,000 20,000 பேர் கூட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அகஸ்டின் பாலன்னா 5 பேர் 10 பேர் தானே, சரியா? அது கூட புண்ணியத்துக்கு தான் வருவாங்க, சரியா? பாவம் அந்த மனுஷன் சோர்ந்து போயிடக்கூடாது, இல்லை அதுக்கு வருவோமே தவிர அப்படித்தானே வருவோம். ஏன் வரோம்னு சொன்னா நம்ம நினைப்போம் ஒருவேளை இவங்க கர்த்தரால் உயர்த்தப்படலைன்னு நினைப்போம். இந்த உயர்வு தாழ்வு என்பது அந்த ரிசல்ட்டை பொறுத்து. ஸோ ரிசல்ட் இங்கெல்லாம் நித்தியத்தில் தான் இருக்கு ரிசல்ட். இங்கே இன்னைக்கு சென்னையில் சபைகளை பார்த்தீங்கன்னா 30,000 40,000 சபைகளாக இருக்க தானே செய்யுது. அது கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தால் கேட்கவே வேண்டாம்ல. ஆனால் பரலோகத்துக்கு எத்தனை பேர் அங்கேருந்து வருவாங்க அது முக்கியம் இல்லை. 50 பேர் 100 பேர் கொடுக்குற ஒரு கூட்டமாக இருக்கலாம், அது 50 பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் சபையில் பாஸ்டர் இருக்கும்போது 100 125 பேர் தான் இருப்பாங்க. பெரிய பாஸ்டர் இருக்கும்போது ரெகுலராக வர்றவங்க ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்க. பார்த்து சொல்லுவார், 500 பேர் ஒரு சபைக்கு 5 பேர் அதில் ஊழியம் செய்கிறவங்களை காட்டிலும் 50 பேர் 50 பேர் மிஷனரியாக இருப்பது தான் சபை பாராது. எங்கள் சர்ச் அப்படி இருந்தது. சபையிலேருந்து ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனாக இருந்தோம். அப்படின்னா நம்ம எந்த டேர்மில் அளக்குறோம் உயர்த்தப்படுதல்ங்கிறதுக்கு அவங்களுடைய பாப்புலாரிட்டி இல்லை, அவங்களுக்கு கிடைக்கின்ற கனம் இல்லை, அவங்ககிட்ட ஆனர் தானே. இது இல்லையே, அவர் கொடுக்குற கனம் எல்லாம் முக்கியம். அதாவது மினுமினுக்கு பளபளா அப்படின்னு சட்டை போடுறதை காட்டிலும் நீட்டாக இருக்கணும் ஊழியக்காரன். இல்லை ஒரு கத்திரை பிள்ளை பார்க்கும்போது யாரும் முகம் சுளிக்க கூடாது. ஏன்னா 10 பேர் முன்னாடி நின்று நமக்கு வசனத்தை சொல்கிறோம்ல, அவனுக்கு அது இடரலாக இருக்கக்கூடாது. இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பேசிக் ட்ரைனிங் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்குறதுன்னா அவங்க போடுற சாரீஸ் இல்லை அவங்க போடுற சட்டை பேண்ட்லாம் பிள்ளைகளுடைய மைண்டை ஈர்க்கக்கூடாதும்பாங்க. பிள்ளைகளுடைய கவனத்தை எது ஈர்க்கணும்னா அவங்க கற்றுக் கொடுக்கறது தான் பிள்ளைங்க மூளைக்குள்ளே போகணுமே தவிர, எங்கள் டீச்சர் சைடில் ஒரு ரோஸ் குத்தி இருந்தாங்கன்னு பிள்ளைங்க மைண்டில் அதான் தோணும். பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க ஸ்கூல் போனால் முதல்ல தான் சொல்லுவோம், எங்கள் மிஸ் இங்கே ஒரு ரோஸ் குத்தி இருந்தாங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க சொல்லும் தெரியுங்களா? அதை என்ன டீச் பண்ணுவான்னா பேசிக் ட்ரைனிங்கில் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளுடைய கவனம் எது மாத்திரம் தான் இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? நான் படிக்கும்போது ப்ரீ யூனிவர்சிட்டி இருந்தது. SLC 11th தான், அப்புறம் PUC, அதுக்கப்புறம் டிகிரி 3 வருஷம். அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி போன போது எனக்கு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அது பழைய BA ஆனர்ஸு, ஆனால் கொஞ்சம் அடாவடின்னா எவனுக்கும் பயப்பட மாட்டார். அதனால் அவர் கடைசி வரை லெக்சராகவே இருந்தார். அவருடைய மகள் காலேஜில் படித்து அந்த அம்மாவும் லெக்சராக வந்துட்டு, அப்பா அம்மாவும் ஒரே டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேருமே. இவர் எங்களுக்கு ஒன்று எடுப்பார், அந்த மகள் இன்னொரு பாடம் எடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா போர்டில் எழுதுவார், சாக் பீஸ்லாம் வச்சுருப்பார், சாக் பீஸில் ஆளை அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் தான் என்ன கேட்டார், உங்கள் அப்பா பேர் என்னடான்னு கேட்டார் ஒரு முறை. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கொச்சையான தமிழில் பேசுவார். உங்கள் அப்பா பேர் என்னடா அப்படின்னு கேட்டார். நான் முதல் நாள் உட்காந்துருப்பேன், என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பா பேர் சொன்னால் கிட்ட பலார்னு ஒரு அறை விட்டார். எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜில் பசங்கள்லாம் ஒரே வெறுப்பு, சிரிச்சானுங்க. எனக்கா கேவலம், முதல் நாளே அடிச்சிட்டானு. இந்த காலேஜில் அடிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அடித்தது 2 காரணம். நான் இப்போ ஹாஃப் பேண்ட் போட்டிருந்தேன் காலேஜில். ப்ரீ யூனிவர்சிட்டி முதல் நாள் ஹாஃப் பேண்ட் போட்டிருப்பான். ஏன்னா அவ்வளோதான் உயரம், 3.25 அடிக்கிறதுக்கு என்னதுக்கு பேண்ட் என்னத்துக்கு? பேண்ட் தைச்சா கூட 1.25 அடி கூட வராது பேண்ட்டு. அடிச்சது காரணம் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு மிஸ்டர் போட்டு நான் சொல்லலைங்கிறதுக்கு அடித்தார். அது சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு நீ ஏன் மிஸ்டர் போடலைன்னா எவன்டா உங்கள் அப்பாவை மதிப்பான் அப்படின்னு தான் அடித்தார். அவர் அந்த மாதிரி பெக்யூலியர் டைப். எங்கள் காலேஜ் பிரின்ஸிபாலே அவருடைய ஸ்டூடெண்ட்டு. அந்த பிரின்ஸிபால் இந்த கிளாஸ் நடக்கும்படி போவார் தெரியுங்களா, சொல்லுவார், என்னத்துக்கு ஆடு மாடெல்லாம் காலேஜுக்குள்ளே வருதும் பாரு. யார் பிரின்ஸிபால் போவார். அதுக்கப்புறம் அந்த ஏரியாலே வரமாட்டார், அவர் அப்படி தள்ளி போயிடுவார். ஏன்னா வந்த ஆடு மாடு எவன் திட்டுவாங்க. அந்த மாதிரி ஆள் அவரு. ஆனால் அவருடைய பொண்ணு இருக்காங்க தெரியுங்களா, அந்த அம்மா நான் மறக்கவே மாட்டேன். நான் டிகிரி முடித்தது 70, அதாவது அவங்க கிளாஸ் 71 டிகிரி முடித்தேன். 70 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2014 ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் அந்த அம்மா நான் மறக்கலை. எதுக்கு மறக்கலைன்னா, அவங்க டெம்பஸ்ட் எடுத்தாங்க, ஷேக்ஸ்பியர் எல்லாமே எடுத்தாங்க, எல்லாம் மறந்து போச்சு. கையில் வெட்டாமல் ஒரு பென்சில் வச்சுருப்பாங்க அந்த அம்மா.
நம்ம கையில என்ன இருக்குன்னா ஒரு பென்சில் இருக்கும், ரெண்டு பக்கமும் கட் பண்ணியிருக்காரு, அப்படி வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா தலை சொரியுது அந்த அம்மாக்கு. டீச் பண்ணும்போதே இப்படி பண்ணாது பாருங்களேன். அது படிச்சு கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சு, அந்த தலை சொரியுது மறக்கல பாருங்களேன். இத்தனை வருஷம் ஆகும். அப்ப எனக்கு 17 வயசு, இப்ப 62 வயசு ஆகுது. இத்தனை அதான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த டீச் முன்னாடி நிக்கிறாங்க தெரியுங்களா, அவன் சில சின்ன சின்ன அசைவுகள் கூட கேட்கறவங்கள கவனத்தை ஈர்க்கும். ஆனாதான் பிரசங்கம் பண்றவங்க எப்படி ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றாங்களோ இல்லையோ, நிச்சயமா ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்கணும். பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு மரியாதை சொன்னா கேட்கலாம் அப்படின்னு தோணணும். அதனால நீட்டா ட்ரெஸ் பண்றது தப்பு இல்லை. இந்த சினிமாக்கார மாதிரி இந்த பட்டன் வைக்கிறாங்களே சட்டையில, எதுக்கு சட்டையில பட்டன் வைக்கிறாங்க? போடுறது தானே. நம்ம ஆராதனை வைத்த ஒருத்தம் கூட சட்டை பட்டனை போட மாட்டான், பார்த்தீங்களா? திறந்தா விட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஸ்பைடர் மேன் பார்த்தீங்களா, அது தெரியணும்ல. எல்லாம் சூப்பர் மேன்ல எல்லாருக்கும் அந்த சிம்பிள் தெரியணும்ல உள்ள இருக்குது. நானும் பார்க்குறேன், ஒருத்தம் கூட அந்த மேலே போடுற மாதிரி ஓவர் கோட் அதுக்கு பட்டனை போட மாட்டேங்கிறான். அது என்னத்துக்கு பட்டன் உனக்கு? இந்த ஏரியாவை வெட்டி எடுத்துடலாம், துணியாவது மிச்சமாகும்ல. அது என்னவோ அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதனால ஆடம்பரம் இல்லைன்னா ரொம்ப அலங்காரம் அப்படி வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மரியாதையான சட்டை கண்டிப்பாக வேணும். பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ளீஸிங்காக இருக்கணும். அந்த ஆடை என்ன செய்யணும்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு உண்டாக்கக்கூடிய தோட்டம் கண்டிப்பாக இருக்கணும். சரி, இங்கே போயிடுவோம். அதில் தாழ்த்தப்படுறவங்க உயர்த்தப்படுறதுங்கிறது நம்ம பார்வையில் தான். தேவனுடைய பார்வையில் கண்டிப்பாக அவங்க கனம் பெற்றவங்க தான். அப்படிதான் போட்டு, நீ என் பார்வையில் கனம் பெற்றாயின்னு தானே போட்டிருக்கு பைபிளில். மனுஷன் பார்வையில் கனம் பெறணும், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணன் கேட்டாங்க இல்லையா, யார் முன்னாடி? தேவன் முன்னாடியா மனுஷன் முன்னாடியா? பைபிளில் போட்டிருக்குது 2 Corinthians 8:21 தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் யோகியமானது செய்யின்னு போட்டிருக்கு. ஆனால் 2 பேருக்கும் தாழ்த்தணும், 2 பேருக்கும் கனம் கொடுக்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சரி, நம்ம இது அடுத்த தாட் போய்டும். ஒரு இதில் 2 தான். இந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷனில் சங்கீதம் 131 உங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 வசனம் தான் இருக்கு. அதில் முதல் வசனத்தில் இருப்பது என்ன? செல்ஃப் எக்ஸால்டேஷன் கூடாது. அது இருந்தால் நம்மகிட்ட என்னென்ன அடையாளம் இருக்குன்னு கவனித்தோம். 2ஆவதாக நாம் 2ஆம் வசனம் வாசிங்க. தாயின் பால் மறந்த குழந்தையை போல, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். 2வது என்ன செய்யணும்? 1 செல்ஃப் எக்ஸால்டேஷன் கூடாது. அது ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன்ல உள்ளதுன்னு தன்னைத்தான் உயர்த்தக்கூடாது. 2வது எப்படி இருக்கணும்? தாயின் பால் மறந்த குழந்தை என்னவா இருக்கணும்? நீங்களும் நானும் வீழ்ந்து சைல்டு. தாயின் பால் மறந்த குழந்தை எப்படி இருக்கணும்? God will provide. தாயின் பால் மறந்த குழந்தை, வீண் என்றால் பால் மறந்த அனுபவம். இந்த பால் மறத்தல் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் மேல என்ன பண்றா? யெகோவா ஈரே. அது ப்ரொவிஷனோட அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிற பயணத்தின் வார்த்தை என்ன? யெகோவா ஈரே. அந்த யெகோவா ஈரே என்றால் என்ன? லார்ட் வில் ப்ரொவைட். கர்த்தரின் தேவையை சந்திப்பார். ஒன்னு என்ன செய்யாதப்போ ஒரு ஆவிக்குரிய அமைதி வரும், தன்னைத்தான் உயர்த்தாது. 2வது என்ன பண்ண தெரியுங்களா? அது தாயின் பால் மறந்த குழந்தையை போல என்ன செய்யுமா? என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். கவனித்துக் கொள்ளுங்கள், ஆத்துமா தானா அடங்காது. மனுஷனுடைய ஆவி இருக்கு தெரியுங்களா, அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணாது? அடங்காது. அதை அடக்குனாதான் அது என்ன செய்யும்? தானாக அது அடங்காது. அதான் சொல்லுகிறார், அடக்கி அமர பண்ணினேன் என்றால் பாருங்களேன். என்னால என்ன ஆகாது? ஒரு மனிதனுடைய ஆன்மா என்ன செய்யாது? ஒருபோதும் அது அடங்காது. அப்படின்னா இதுல இந்த வீண்டு சைல்ட்ல ஒண்ணு என்ன தெரியணும்? முதல்ல பெரும்பாலோர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த பால் மறப்பதை அநேக வெறுக்கிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். நிறைய பேர் இன்னைக்கு என்ன விரும்புவதில்லை? பால் மறக்க விரும்புவதில்லை. அதாவது இதுல முதல்ல கற்றுக்கொள்ள பாடம் என்ன? we refuse weaning. இன்னைக்கு எதை வெறுக்கிறோம் அல்ல எதை மறுக்கிறோம்? பால் மறத்தலை நாம் என்ன செய்யறோம்? மறுக்கிறோம். ஏன்னா பால் மறந்தால் நமக்கு நிறைய பொறுப்பு வந்துடும். நம்ம இன்னைக்கு பால் மறந்து வளர்ந்துட்டா என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் பொறுப்பு கொடுத்துருவாங்கல்ல. ஒரு குழந்தை பாலே குடிச்சிட்டு இருந்ததுன்னா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அது வளர்ந்து அடுத்தது ஒரு குழந்தை வந்தா என்ன பண்ணுவாங்க? டே நான் தண்ணி எடுக்க போறேன், தங்கச்சி பாப்பா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறான்ல. அப்ப இவருக்கு பொறுப்பு வந்துடுது இல்ல. அது இவர் பாலே குடிச்சிட்டு இருந்தா அதுவே பாவம் பால் குடிக்குது, அதுட்டு இன்னொரு பால் குடி குழந்தை கொடுக்குமா? இன்னைக்கு ஏன் ஆவிக்குள் எடுத்த நிறைய பேர் இதை ரெஃப்யூஸ் பண்றாங்க? பால் மரத்துல ஏன் மறுப்புன்னு சொன்னா they refuse responsibility. உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு அநேக ஆயத்தமா இல்லை.
அந்த பயணம் நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? இந்த நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற பயணத்தை கற்றுக்கொள்ள ஒன்று என்ன? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப என்ன செய்ய மாட்டேன்? என்ன நானே உயர்த்த மாட்டேன். இரண்டாவது என்ன செய்ய மாட்டேன்? நான் பால் மறப்பதற்கு என்ன செய்வேன்? அடுத்தவங்களை இல்ல, நானே என்ன பண்ணுவேன்? என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுவேன். அது யார் கையில் இருக்குது? கர்த்தாவை செய்யும், பரிசுத்தவானை செய்யும் அல்ல. யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். நான் எனக்கு செய்ய வேண்டிய ஒன்று என்ன? என் ஆத்துமாவை என்ன செய்யணும்? கொஞ்சம் அடக்கி அமர பண்ணணும். நம்ம எல்லாத்தையுமே ஒரு திறமை இருக்குது, அடுத்தவங்க வாயை மூட வைக்கிறது. பார்த்துருக்கீங்களா? வாயை மூடு, அது வாயை மூடாது. வாயை மூடு, மேல ஒரு சத்தம். எது வரைக்கும்? அது வாயை மூடுற வரைக்கும் அவன் கத்திக்கிட்டே இருப்பான், தெரியுங்களா? அப்படின்னா அடுத்தவன் வாயை மூடுறதுக்கு தான் நம்ம ரெடியா இருக்கும். நம்ம வாயை மூணு அது நின்றும்ல. சரி சரி நிறுத்து, நீ நிறுத்து முதல்ல. அதான் நிறுத்தணும்ல. அட நீ நிறுத்து முதல்ல. நீ நிறுத்த மாட்டியோ? ஏன் நீங்க நிறுத்த மாட்டீங்களா? இப்படித்தானே வருது, மாத்தி மாத்தி வருது இல்ல. முதல்ல எதை நிறுத்தணும்? நம்ம வாயை மூட நாம கத்துக்கணும். ஆனா இப்பெல்லாம் விசுவாசி வாயை மூடுன்னு சொல்றத, இயேசுவின் நாமத்தில் வாயை கட்டுக்கிறேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆமா, ஏமாந்த இயேசுநாதர் இருக்காருல்ல, அவர் பேரை பயன்படுத்த வேண்டியதான். அதுக்கப்புறம் வாய் தந்த மரியாதை இல்லை, இயேசு கட்டுகிற வல்லமில்லைன்னு ஆயிடும்ல. அதனால கடைசி அஸ்திரம் அதான், இயேசுவின் நாமத்தில் வாயை கட்டுகிறேன், அவ்வளவுதான். முடிஞ்சே போச்சுது கதை. கவனிங்க, நாம என்ன பண்றோம்? we refuse or we resist weaning. பால் மறப்பது நாம என்ன பண்றோம்? மறுக்கிறோம் அல்லது தடை செய்கிறோம். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பால் மறக்கிற அனுபவம் வந்தாதான் என்ன ஆகும் தெரியுங்களா? நம்முடைய முதிர்ச்சியும் நமது சுதந்திரமும் அதுதான் இருக்கு. பால் மறந்த குழந்தைக்கு தான் என்ன இருக்குது? கவனிச்சு பாருங்க. பால் குடிக்கிற குழந்தை என்ன கிடையாது? நோ ஃப்ரீடம் அட் ஆல். குழந்தைக்கு என்ன கிடையாது? ஒரு முதிர்ச்சியும் இல்லை. இல்லை, குழந்தைக்கு என்ன கிடையாது? ஒரு விடுதலையும் சுதந்திரமும் கிடையாது. தானா எதையும் செய்ய முடியாது. பால் குடிக்கிறவருக்கு குழந்தை என்ன கிடையாது? நோ மெச்சூரிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீடம். அப்படின்னா உங்களுடைய என்னுடைய சுதந்திரமோ உங்களுடைய என்னுடைய முதிர்ச்சியோ எங்க இருக்குன்னா இந்த பால் மறக்கிறது தான் இருக்குது. நாம என்ன பண்றோம்? we refuse or we resist. பால் மறக்க மாட்டேன், பால் தான் குடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதை நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். கவனிக்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வதில்லை? பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். என்ன ஆயிட்டோம் சொன்னா, நம்ம என்ன பண்றோம்? பலமான ஆகாரம் சாப்பிடுற வயது வந்து விட்டது. ஆனா என்ன பண்ண மாட்டேன்றோம்? அதை சாப்பிட மறுக்கணும். அதை சாப்பிட்டா பால் குடிக்க நின்று போயிடுமே. ஆக என்ன பண்றோம்? நாம் அதை மறுக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க தம்பி. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன். அப்படி என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு என்ன இல்லை? நோ மெச்சூரிட்டி அட் ஆல். அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு எந்த விதமான முதிர்ச்சியும் இல்லை. ஏன்? அவன் பால் குடிப்பதை தான் விரும்புகிறான். கடினமான ஆகாரத்தை என்ன செய்யல அவன் ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கும் ஆவிக்குள்ளது பாருங்க, பால் குடிக்கிற செய்தே இருக்குவாங்க. ஏசுனாலவ, ஏசு அற்புதம் செய்வோம், ஏசு விடுவிப்போ, ஏசு உன்னை உலுக்குகிறார், ஏசு உன்னை குலுக்குகிறார். இதுலதான் சந்தோஷப்படுறான். தமிழ்நாட்டில் அநேக இடங்களை நான் பார்க்கிறேன். சபைகள் எப்படி நடத்தாங்க தெரியுங்களா? நல்ல ஆவிக்குரிய சபைகள் கூட இந்த காமனா கருத்தை சொல்லி தான் நடத்துறாங்க. வசனத்தை சொல்லி வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ற சபைகள் விரல் விட்டனதான் தமிழ்நாட்டில். பெரிய சபைகள், ஆயிரமான மக்கள் கூடி வருகிற சபைகளை சொல்கிற ஆவிக்குரிய சபைகளை என்ன பண்றாங்க தெரியுங்களா? பொத்தம் பொதுவாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தத்தின்படி உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மை, இதையே சொல்லி காலம் தள்ளுறாங்க. எங்க போகிறது தெரியுங்களா? ஏன்? அவனை குழந்தையாவே வச்சிருக்க விரும்புறாங்க. அவனுக்கு நீதியின் வசனத்தை பழக்கம் வந்து விட்டா அவன் வளர்ந்துருவான்ல. எதை டீச் பண்றது இல்லை இன்னைக்கு? பொத்தம் போடுவா மொத்தமா சொல்றாங்க பைபிள. இந்த கவர் வந்து அந்த கவர் வரைக்கும் பிரசங்கத்தை முடிச்சிடறாங்க. ஆனா என்ன பண்றது இல்ல? நானும் பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த ஆராதனை நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? ஆவியில நிரம்பி அவ்வளவுதான். ஆட்டென்ன பாட்டம் என்ன, ஐயோ, ஒரு பெரிய அப்படியே ஒரு டர்மாயில் நடந்து பாருங்களா, அப்படியே ஒரு பெரிய புயல் வீசுற மாதிரி நடக்குது. அந்த ஆராதனை முடிந்த உடனே இப்பொழுது நம் நடுவிலே அகஸ்டின் பாலன் என்பவர் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார் தெரியுங்களா? சொன்ன உடனே நம்மால் ரெடி ஆகிடுவான், தலைனை எங்க இருக்குன்னு தேடுவான். வசனத்தை ஆரம்பித்து ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், வாயை திறக்குது. எதுக்குன்னா இந்த சர்க்கஸ்ல இந்த நீர் யானை வாயை திறக்கும் தெரியுங்களா? அவன் அந்த தலையை உள்ள விட்டு வெளியே எடுப்பான். அப்படியே
அப்படி வாயை திறக்குது, 3 நிமிஷத்தை தூங்கி போயிடுச்சு. 100 பேர் இருக்கிற சபையில பாத்தீங்கன்னா 5 பேர் கூட வசனத்தை கேட்கிற ஆளு இல்லை இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல. 95 பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுங்களா, 2-3 நிமிஷம் கவனிக்கிறாங்க. அவங்களும் இந்த இன்னும் புதுசா ஒண்ணு சொல்ல போறாங்க, கவனிக்கிறாங்க. வசனத்தை தான் சொல்றேன்னு பழைய குருடி கடவை தரடின்னு ஆயிடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாண்டா அந்த ஆள் வசனம். 3 நிமிஷம் அவனுக்கு புரியல தெரியுங்களா, they will lose their interest. வசனம் புரிஞ்சாதானே அவனுக்கு ஆர்வம் இருக்கும். ஆர்வம் தெரியும்னா என்ன இருக்கணும், ஏற்கனவே படிச்சாதானே அவனுக்கு தெரியும். வசனத்தை வசனமாவும் படிக்கல, வசனமாவும் கேட்கல, கதையாவே கேட்டு மொத்தமா கேட்டு பழகினவனுக்கு வசனத்தை சொல்லி இந்த வசனத்தை எப்படி இருக்குது, எபிரேய மொழி எப்படி இருக்குது, கிரேக்க மொழி எப்படின்னா அவன் முடிவு பண்ணிடுறான், இது நம்ம 3ஆம் வானத்தை டச் பண்ற நேரம். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் நடுவே கடந்து போவ, தூதர்கள் கூட்டமே சூழ்ந்து இருக்கும், பறந்திடுவேன் நான். அவ்வளவுதான். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவேன் போக முடிவு பண்ணிட்டான். அந்த சபையிலே இருக்க மாட்டேன், ஏசாத கையிலே போய் தொலைச்சிடறேன், உன் குடைச்சல் தாங்காம. வருத்தமா இருக்கும். நல்ல பாடி உற்சாகமா ஆவியில் நிரம்பி ஆராதித்தவங்க கூட 5 நிமிஷத்துக்கு மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் தெரியுங்களா, they don't have the practice. நீதியின் வசனத்தை பழக்கம் இல்லை. என்ன பண்ணா, they refuse to grow. வசனத்தை தெரிஞ்சா உள்ள மாறணும்ல. பாட்டு எத்தனை மணி நேரம் பாடினாலும் உட்காந்து கேட்கறான் தெரியுங்களா. ஒரு பாஸ்டரோட குழந்தை ஒரு 1.5-2 வயசுக்குள்ள தான் இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா பாட்டு ஆறாத நேரத்துலன்னா எனக்கு ஆச்சரியம், எப்படி அவனுக்கு அவ்வளோ டைமிங் எக்ஸாக்டா கை தட்டுவான். இன்னும் சரியா பேச வரல, சும்மா தாத்தா அப்பா அம்மா இப்படி சொல்ற ஆளுவன். ஆனால் பாட்டு பாடும்போது மாத்திரம் தாளம் பேசாம கை தட்டுவான் ஆளு. அடுவார் அப்பா அப்படி வெள்ளம் தட்டிப்பான் ஆளு. எனக்கு ஆச்சரியம், அது ஒரு கேப்ல கூட ஒரு தட்டு தட்டுவார் ஆளு. அவன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆராய்ச்சா கூட அவனும் ஆடுறான், பாடுறான், ஓடுறான் சபையில. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன அப்படி பார்ப்பான். என்ன பார்ப்பான் தெரியுங்களா, ஐயங்கார் பேக்கரி ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்களா, அது அவுக்கிறதுக்கு நேரம் அவனுக்கு. அது அந்த ஐயங்கார் பேக்கரி அவுப்பான். அவுத்த என்ன பண்ணா தெரியுங்களா, உள்ள இருந்து ஒண்ணு குடலை உருவான், ஒண்ணு வெளியே வரும். ஒண்ணு அதை உருவின உடனே இன்னொரு வண்டு நண்டு சபையில இருக்கும்ல, அது சண்டைக்கு வந்துடும். உடனே ஒரு கீழ் ஒரு விசில் கொடுப்பான் பாருங்க, அவன் சத்தம். அவன் இந்த ஆம்பிளிஃபையர் மைக்கெல்லாம் ஒன்னா முழுங்கிட்டான் போல இருக்குது ஆளவன். அப்படி ஒரு சத்தம், பிரசங்கம் பண்ணவே முடியாது. அழுவான், அடமுடிப்பான், உருள்வான், சண்டை போடுவான். நானும் ஏத்த பாடும் போது இவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சிருக்குது. அவனுக்கு நிறைய பேர் ராட்சச குழந்தை சபையில. அது குழந்தை, இதெல்லாம் என்ன, கை காலு நீளமா வளர்ந்த குழந்தை, ராட்சச குழந்தை, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க யார் என்ன பண்ணுது, பால் குடிக்கிறத மறக்க விரும்பல. பாலையே குடிச்சிட்டு சாகிற வரைக்கும் என்ன பண்ணும், பாலையை குடிச்சிட்டு பரலோகம் போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே சபைகளும் ஆட்கள் அப்படி வளர்க்குறாங்க. சபைகளும் ஆட்கள் அப்படி இருப்பதான் விரும்புறாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கை இருக்கு தெரியுங்களா, லைஃப் இஸ் a series of weaning. வாழ்க்கையில நிறைய அந்த வீனிங் ஒரு தொடர். ஆவிக்கிற வாழ்க்கையில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கு என்ன ஆகணும், எத்தனை வயசுனாலும் பிறக்கும்போது குழந்தை தான் ஆவிக்கிற வளர்ந்து. அப்ப என்ன செய்யணும், there is a series of weaning. ஒரு வீனிங் என்ன தெரியுங்களா, முக்கியமானது அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி இருக்கு தெரியுங்களா. எனக்குள்ளது எனக்கு போடும் சொல்றேன் தெரியுங்களா, அது என்ன ஆகும்னா அது ஒண்ணு. இது இந்த வீனிங் இருக்குல்ல, எதுல இருந்து பால் மறக்கணும், இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி. 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்ல போதாதா, 5 அதிகாரம் நீ படிக்கிறேன்ல போதாதா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு மறக்காம போறேன்ல போதாதா, தசமபாகம் கணக்கு போட்டு காசு கூட குறையாம கொடுக்குறேன்ல போதாதா. அதை விட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் அது ஒரு பால் குடிக்கிற அனுபவம். நம்ம சில விஷயங்களை ஆவிக்குள்ள செய்யறோம் தெரியுங்களா. சொன்னா இல்லையா, வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் பரிசைன்னு சொன்னா தெரியுங்களா, அந்த இடம் நம்மகிட்ட இருக்கு எனக்கு. ஸோ அது என்ன, அது இம்மெச்சூர் ஸ்டேஜ். அது முதிர்ச்சி அடையாத ஒரு பருவம். கத்திரப்பி என்ன சொல்றான், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், அந்த ஆயக்காரம், இதெல்லாம் என்ன, செல்ஃப் சஃபிஷியன்சி. நான் தேர்ற நாள் இது போடாதா பரலோகம் போறது இப்படி சொல்றோம் தெரியுங்களா. அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், மறக்கணும். அடுத்தது செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு அடுத்தது செல்ஃப் வில். எதுல இருந்து வரணும், நம்ம சுய சித்தம் இருக்கு தெரியுங்களா. இது கண்டிப்பா நம்ம பால் மறக்கிற அனுபவத்துக்கு வரணும். சுய சித்தங்கள் எப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து ஒழியுதோ அப்பதான் நம்ம என்ன வந்துருக்கலாம், அந்த மெச்சூர் ஸ்டேஜுக்கு வருவோம். அந்த பால் மறந்த நிலைக்கு அப்பதான் வருவோம். இன்னைக்கு தேவ சித்தத்துக்கல்ல, நம்ம சுய சித்தத்துக்கு தான் நாம் கீழ்ப்படுகிறோம். அதை தான் நிலைநாட்ட விரும்புகிறோம். 3வது செல்ஃப் சீக்கிங். எதை செய்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மறக்க வேண்டிய 3 முக்கியமானது. ஒன்று என்ன,
நான் செய்கிற ஆவிக்குரிய பயிற்சிகள் போதும். செல்ஃப் சஃபிஷியன்சி எப்பவுமே ஒரு கத்தோலிக்க பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஒன்று தெரியும் தானே, நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், இவ்வளவு நேரம் படிக்கிறேன், இவ்வளவு நேரம் உபவாசிக்கிறேன்னு சொல்றது தெரியுங்களா, அதுவே என்ன தெரியுங்களா, பின்மாற்றத்தின் அடையாளம். அது என்ன தெரியுங்களா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க சபையில தாழ்மையான ஆள் ஒருத்தர் உண்டுன்னா அது நான் தான். என்னை விட தாழ்மையான ஆளை நீங்க சபையில பார்த்திருப்பீங்களா? அங்க அத்தனை தெரியுங்களா, அங்க இருக்கிறதுல பெரிய தலை தான் அர்த்தம். மனமேட்டிமின் உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா, என்ன மாதிரி தாழ்மையான அதுதான். அதுக்கு என்னன்னா அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி. போதுமே, இவ்வளவு செய்யறதுல போடாத இதுல இருந்து நாம் பால் மறக்கணும். அடுத்தது என்ன, தேவ சித்தம் தான் நம்மை பரலோகம் கொண்டு போகிறத தவிர நம்முடைய சுய விருப்பங்கள் அல்ல. மூன்றாவதாக நமக்கு மேன்மை தேடுறோம் தெரியுங்களா. எரேமியாவுக்கு ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருந்தான், ஃபாரூக். அவன்கிட்ட கர்த்தர் என்ன சொல்றா தெரியுங்களா, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, டோன்ட் சீக், செல்ஃப் சீக்கிங். எனக்கு என்ன கிடைக்கும்? வழக்கமனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குருசைடு, ஒரு வெளிநாட்டு ஒரு பெரிய டீம் வருதுன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் நடத்த போறா, சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் நடத்த போறா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த ஃபண்ட்ஸும் அவங்களே கொண்டு வருவாங்க. அந்த ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இத்தனை லேக்ஸ் இத்தனை குரோர் நினைப்பாங்க கொடுக்குறாங்க தெரியுங்களா. அதை எந்த ஒரு ஸ்தாபனத்தை, எந்த ஒரு தேவ மனுஷனை நம்பி அதை கொடுக்குறாங்களோ முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, செல்ஃப் சீக்கிங் தான். இந்த மீட்டிங்ல நமக்கு எவ்வளவு நிற்கும், நமக்கு எவ்வளவு தேரும், அதுதான் இன்னைக்கு. அப்படின்னா முதல்ல வர்ற பணம் யாருக்கு, நமக்கு எவ்வளவு நிற்கும், அதான் செல்ஃப் சீக்கிங். கத்தோலிக்க எங்க பாட்டு சொல்லுவாங்க, இந்த பணவெல்லாம் இருக்கு தெரியுங்களா, பணவெல்லாம் இருக்கு தெரியுங்களா, நமக்கு அது பழக்கமே இருக்காது நிறைய பேருக்கு. அது எப்படி இருக்கும்னா அந்த ஒரு மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அது சாப்பிட்டுருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்னா பானையில், சின்ன பானையில் வச்சிருப்பாங்க, அது லிக்விடாவே இருக்கும், அப்படி எடுத்தா வரும். அது கூப்பயனிம்பாங்க, அதுக்கு பேர் கூப்பயனி. அதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்க பாட்டு சொல்லுவாங்க, டேய் பானைக்குள்ள கையை விட்டுட்டு கையை எடுத்தா கையில ஒட்டிக்கும்ல, ஒட்டும் தானே, புறங்கைய நக்கிக்கோ தப்பு இல்லை, மொத்தம் பானையே முழுங்கிறாதம்பாங்க. கையை உள்ள போட்டா கையில என்ன ஆகும், அந்த கருப்பட்டி ஒட்டதான் செய்யும். ஒட்டுனா என்ன பண்ணு, எடுத்துக்கோ, அவ்வளவுதான். ஊழியம் செய்தா உனக்கு என்ன உண்டு, குண்டு எடுத்துக்கோ, அதுக்காக மொத்தத்தையும் முழுங்கிட்டேன்னா அந்த செல்ஃப் சீக்கிங் என்ன பண்ணுன்னா மொத்தத்தையும் பானையோட முழுங்கிடும். அப்புறம் கூப்பையும் இருக்காது, கூப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்காது, மொத்தத்தையும் முழுங்கிடும் ஆள். இந்த வீணிங் நமக்கு இந்த மூணும் கண்டிப்பா வேணும். ஒன்று, நான் இவ்வளவு செய்யறேன்னா போடாது, அது வந்து நம்ம பால் மறக்கணும். ரெண்டாவது, நான் இவ்வளவு கர்த்தருக்கு செய்யறேனே அது தேவ சித்தம் தானா. மூணாவது, நான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு செய்யறேனே உனக்கு தேடுறியா இல்ல கர்த்தருக்கு தேடுகிறாயா. இந்த மூன்று கண்டிப்பா நாம் பால் மறக்க வேண்டிய இடம். சரி, அடுத்தது சொல்றேன். அந்த வீணிங் பத்தி ஒரு மூணு கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். வீணிங்ல முக்கியமானது யாத்ராகமம் 2:10 வாசிங்க. யாத்ராகமம் 2:10. யாத்ராகமம் 2:10. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். போதையா வீணிங், அந்த பால் மறக்கணும் தெரியுங்களா. வீணிங் never takes something without giving something better. இந்த பால் மறக்க நிறைய பேர் இன்னைக்கு தயங்குறாங்க இல்லையா. இல்லை ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பால் மரத்தில் விசேஷம் என்ன தெரியுங்களா, நம்ம இடத்துலேருந்து ஒன்றை எடுக்குது. பால் மறக்கிறது எடுக்கும்போது என்ன பண்ணு தெரியுங்களா, அதைவிட மேலான ஒன்றை நமக்கு கொடுத்து விட்டு தான் எடுக்கும். Meaning never take something without giving something better. யோகபேத்துக்கு பிள்ளை யாரு? மோசே. யோகபேத்துக்கு பிள்ளை மோசே. இந்த பிள்ளையை யார் எடுக்கிறா? பார்வோன் குமாரத்தை எடுக்கிறா. அவளுக்கு எடுக்கும்போது என்ன பண்றா தெரியுங்களா, மறக்காம அவளுக்கு சம்பளம் கொடுத்தா பாருங்க. பிள்ளையை வளர்ப்பதுக்கு என்ன பண்ணா, அவள் சம்பளம் கொடுத்தால. அப்படின்னா ஒரு அடிமை பிள்ளை மோசே. அந்த குழந்தைய ஒரு பார்வோனுடைய மகள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனை என்ன பண்றா தெரியுங்களா, அவனை எடுத்துட்டு மறுபடியும் யார்கிட்டயே கொடுத்தா, யோகபேதே கொடுத்தா. இவனை எனக்கென்று வளர்த்திடு, நான் உனக்கு என்ன தரேன், சம்பளம் தரேன்னு கொடுத்தா இல்லையா. கொடுத்தாள். கொடுத்த போது என்ன பண்ணா தெரியுங்களா, அவன் பிள்ளை பெரிதான போது என்ன பண்றா, அவன்கிட்ட மறுபடியும் அதை எடுக்கிறா. எடுக்கும்போது என்ன பண்றா தெரியுங்களா, அவள் அவனை சும்மா எடுக்கல, இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சகனை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பை எடுக்கிறாள். இவ எடுக்கும்போது என்ன பண்றா தெரியுங்களா, அவ என்ன கொடுக்கறா தெரியுமாடா, a savior for Israel.
430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமையா கிடக்கிறான் தெரியுங்களா? அவனை மீட்கின்ற மீட்பர் எப்போ உருவாக்கப்பட்டான் தெரியுங்களா? அவன் பிள்ளை பெரிதாச்சு, அதாவது பால் மறந்தவன் என்ன பண்றா, அவனை கொண்டு போய் அரண்மனைக்கு கொண்டு போய் என்ன பண்றா? அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்தினுடைய சகல சாத்திரங்கள். அடுத்தது, வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக்கப்பட்டான். எங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில. அவன் இல்லாம யோகபத்திலேயே பிள்ளை இருந்திருந்தா செங்கல் சோழில மிதிப்பட்டு கிடந்திருப்பான் மோசே. அப்படின்னா இந்த வீலிங் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, உன்னை நம்மகிட்ட இருந்து எடுக்கும் போது அது என்ன பண்ணுது தெரியுங்களா? சும்மா எடுக்காது, அதை விட மேலான ஒன்றை நமக்கு கொடுத்து தான் எடுக்கும். அதாவது போட்டிருக்கு, வீலிங் நெவர் டேக் சம்திங் வித்வுட் கிவிங் சம்திங் பெட்டர். நம்மகிட்ட இருந்து எதை எடுக்குதோ அதை விட மேலான ஒன்றை தான் கொடுத்தோம்னா செல்ஃப் சஃபிஷியன்சி சொன்னது இல்லையா? அது நமக்கு என்ன தேவையோ அது இது போதுன்னு இருக்கும் தெரியுங்களா? அது நம்ம விட்டு கொடுத்தால் அதை விட மேலான ஒன்று காட்ஸ் சஃபிஷியன்சி நமக்கு வந்துடும். அந்த செல்ஃப் வில்ல கருத்தை எடுத்து என்ன பண்ணுவா தெரியுங்களா? காட்ஸ் வில்ல கொண்டு வச்சிருவாரு. அடுத்த நாள் செல்ஃப் சீக்கிங் போய் சீக்கிங் ஃபார் காட், தேவனுக்காக நம்ம தேடுகின்ற அந்த அனுபவத்துக்கு நம்ம கொண்டு போயிடும். அதனால இந்த வீலிங் நெவர் எவர் ட்ரை டு ரெசிஸ்ட் இட். ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, அந்த பால் மரத்தில் என்ன பண்ணக்கூடாது, மறுக்கக்கூடாது. ஏன்னா பால் மரத்தில் நம்மகிட்ட இருந்து ஒன்றை எடுத்துரும், ஒரு குழந்தைத்தனமான ஒன்றை எடுத்துரும். ஆனால் என்ன ஆகும், ஒரு முதிர்ச்சியான ஒன்றை நமக்கு கொடுத்துரும். ஆகவே பால் மரத்தில் ஒருபோதும் நாம் வெறுக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. சரி, இன்னொரு வசனத்தை பார்த்து ஏசாயா 11:8. ஏசாயா 11:8. ஏசாயா 11:8. பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பால் மறந்த அனுபவம் தான் என்ன பண்ண தெரியுங்களா? நான் புத்து மேல விளையாடுறதா இல்ல புற்றுக்குள்ள கையை போட்டு பாம்பு கழுத்தை பிடிச்சி தூக்குறதான்னு தீர்மானிப்பது எது தெரியுங்களா? அந்த பால் மறக்கிற அனுபவம் தான். பால் குடிக்கிற குழந்தை என்ன பண்ணுது? கட்டு விரியன் புற்றின் மேல் விளையாடுது. அதாவது வெளியேந்து பார்த்தா எப்படி தோணும்? விரியன் என்றால் நம்ம பாம்பு என்பது சாத்தானுடைய ராஜ்யம்னு வச்சுங்க. அந்த ராஜ்யத்துக்கு மேல என்ன பண்ணும்? விளையாடுவோம். யார் அது? பால் குடிக்கிற குழந்தை. அதாவது இந்த பால் மறக்காத குழந்தை எங்க இருக்கும்? மேல ஒரு வெளித்தோட்டத்துக்கு. இப்ப நிறைய பேர் வசனம் சொல்லுவாங்க இல்லையா? வானத்தை நான் வில்லா வளைச்சிருவேனாக்கும், அந்த அம்பத்தூர் பிரிட்ஜில் சூரியனை நடுத்திருவேனாக்கும், இங்க பாடி பிரிட்ஜில் சந்திரன் பேசுவாங்கல்ல, யோசுவா நிறைய பேசுவாங்க இல்லையா? இது வெறும் வெத்து வேட்டு. இது என்ன பண்ணும்னா, வெளியே என்ன பண்ணும்? புற்று மேல விளையாடு என்ன பண்ணும்? தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கொள்ளும். ஆனா பால் மறந்தா என்ன பண்ணும் தெரியுங்களா? கையை வலைக்குள்ள விட்டுரும். உள்ள என்ன இருக்குது? கட்டு விரியன் இருக்குது, கழுத்தை பிடிச்சி தூக்கிடுது இல்ல. அப்படின்னா பால் மறக்காதவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய, அந்த சவடால்னு சொல்லுவான் தெரியுங்களா? இந்த ஆவிக்குரிய ஒரு பெருமையை பேசிட்டு உட்கார்ந்துருப்பான், இதை செய்வான் அதை செய்தவன் சொல்லுவான். ஆனா பால் மறந்த அனுபவம் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த பிசாசோடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே போய் அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துடும். இயேசு செய்தாலே சிலுவையிலே அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தா தெரியுங்களா? அந்த இடத்துக்கு எப்போ வருவோம் தெரியுங்களா? அதாவது பால் மறந்த பிள்ளை தான் they will know what to do, என்ன செய்ய வேண்டும் என்று எப்ப தெரியும் தெரியுங்களா? பால் மறந்தால்தான் தெரியும். அடுத்தது இன்னொன்று சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 28:9. ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு அவர் அறிவை, கர்த்தர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. அப்படின்னா யாருக்கு கர்த்தர் அறிவை உணர்த்துவார், யாருக்கு ஞானத்தை போதிப்பார் சொன்னா, பால் குடிக்கிற குழந்தைக்கு இல்ல, பால் மறந்த பிள்ளைக்கு தான். ஏசாயா 54:13. பிள்ளைகளை தான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்ப. எப்ப போதிப்பாரு? பால் குடிக்கிறவங்க போதிக்க மாட்டார், பால் குடிக்கிற குழந்தைக்கு இல்ல. ஏசாயா 28:9 சொல்கிறது, அவர் யாருக்கு ஞானத்தை போதிப்பார், யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு ஞானத்தை உணர்த்துவார்? பால் மறக்கப்பட்டவர்களுக்கு தானே. அப்படின்னா அந்த வீனிங் என்ன பண்ணும் தெரியுங்களா? கர்த்தர் நமது வாத்தியாரா மாத்திரும். The weaning will make God our teacher. நமக்கு போதிக்கின்ற ஒரு ஆசிரியர் கர்த்தரே மாறுவார். எப்போன்னா when we get weaned, எப்ப நம்ம பால் மறக்க அனுபவத்துக்கு வந்தோமோ அப்பதான் இது நடக்கும். அடுத்தது இந்த வீனிங் என்ன பண்ணும்? ஒன்று நமக்கு என்ன செய்யுது? நாம் என்ன செய்யணுங்கிறத நம்ம கற்றுக் கொடுப்பது அந்த பால் மறத்தல். ரெண்டாவது நம்ம கற்றுக் கொடுப்பது என்ன? ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் யாருக்கு போதிப்பார்? பால் மறந்தவனுக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:11. 1 Corinthians chapter 13 and verse 11.
நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். என்ன பண்ண தெரியுங்களா? அந்த பால் மறக்கிற அனுபவம் தான் என்ன பண்ண தெரியுங்களா? குழந்தைத்தனத்தை, சிறுபிள்ளைத்தனத்தை நம்மகிட்ட இருந்து அகற்றும். ஆனா சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ண மாட்டான், பேசிட்டு உட்காந்துருக்க மாட்டான். நிறைய வளர்ந்த தேவ மதர் கூட சில நேரத்தை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த வீனிங் இன்னும் சரியாகல. பவுல் நான் சின்ன பிள்ளையா விரும்பினேன், சின்ன பிள்ளைவோ பேசினேன், யோசித்தேன், செயல்பட்டேன். ஆனால் பெரியவன் ஆன போதோ, அதுக்கு என்ன, அந்த மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்த போது என்ன பண்ணேன், சிறுபிள்ளைத்தனத்தை ஒழித்து விட்டேன், அதை முற்றுமாக எடுத்து விட்டேன்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா அந்த பால் மறக்கிற பருவம் தான் என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்த வீனிங் சரியாய் வந்து விட்டால் என்ன ஆகும்? இதை மாற்றி அமைக்கும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். அப்ப சங்கீதம் 131 ஆபிரகாமுடைய 12வது பயணமாகிய அந்த ஜேர்னி ஆஃப் ப்ரொவிஷன், அதாவது தேவைகள் சந்திக்கப்படுகின்ற அந்த பயணத்துக்கு இணையான சங்கீதம் 131. அது நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? தேவன் என் தேவைகளை சந்திப்பார். அது பண்ணணும்னா என்ன ஆகும்? ஒன்று, நம்மை நாம உயர்த்த மாட்டோம். ரெண்டாவது என்ன செய்வோம்? நாம் பால் மறக்கிற அனுபவத்துக்கு வருவோம். இந்த ரெண்டு வந்தா என்ன தெரியுங்களா? we have spiritual rest. நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆவிக்குரிய அமைதி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நாம் ஜெபிப்போம்.